நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். அரசியல் புரிதல் கொஞ்சம் கூட இல்லை, மக்களோட எப்படி கனெக்டடாக இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியலைன்றதை தான் நம்ம சொல்ல முடியும். வருஷத்துக்கு 12 நாள், 5 வருஷத்துக்கு 60 நாள். அந்த 1805 நீங்கள் 60 கழிச்சிங்கன்னா 1765 நாள் லீவு. தான் சொல்கிறேன். அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு பேர் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம். பட் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. அவர் எப்படி அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரோ அதேமாரி இவங்களும் அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதோ இப்படி பார்த்தா இந்த இப்படி ஒரு செல்ஃபி கொடுத்தா இதுக்கு ஒரு 30,000 பேர், இப்படி ஒரு ஹார்டின் விட்டா இதுக்கு ஒரு 70,000 பேர், இப்படி ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தா அதுக்கு ஒரு 10 லட்சம் பேர். என்னது இது? ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை பெரம்பூரில் ஜெயிச்சிட்டாருன்னா பெரம்பூர் எடுத்துகிட்டு போய் பனையூரில் வச்சுப்பார். நீங்கள் பெரம்பூர் வாக்காளர் தானே, நீங்களும் பனையூருக்கு போயிடலாம். உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குது, நாய் நிறைய சுற்றுது அப்படின்னா அந்த நாயை பிடிக்கிறதுக்கு நீங்கள் பனையூர் போய் சொல்லணும். அதிமுக எட்ஜில் வந்துருச்சுன்னா காசு கொடுக்கறதுல எட்ஜில் வந்துட்டாங்க. அவங்க வேற ஒன்றும் என்ன பண்ணல. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னா, ஒரு கவர்மெண்ட் இருந்தது அப்படின்னா ஓட் அவுட் பண்ணுன்ற ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபம் எங்கேயுமே வெளிப்படலை. இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லேயே பாருங்களேன், 2 விஷயத்தை பாஜக திமுகவுக்கு பிளாட்டரில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஒன்று, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நடுவில் ஒரு சிபிஎஸ்சிலேருந்து ஒரு சர்க்குலர் பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலையை எங்க தமிழகத்துல உருவாக்கணும் பாஜக யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இல்லை, பாஜக அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம தனிச்சு நின்று நம்ம கட்சியை மூன்றாவது பெரிய கட்சியாக பண்ணலான்னு சொன்னாங்க. ஒரு 4 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவோட கூட்டணிக்கு போய் தானே இருக்கிறாங்க. மக்கள் தான் பாஜக வரவிடாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க, கட்சியெல்லாம் நிறுத்தி வைக்கல. பாஜக திமுகவோட மறைமுகமான ஒரு கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறதோ இல்லை உள்ளடி ஒரு கூட்டணி இருக்குது. நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும், வேறு யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது. அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். இப்போது நம்ம கண்ணெதிரில் பார்க்குறதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருவோம். நம்ம பார்க்காத ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஆன்டி இன்கம்பன்சி. அது எவ்வளவு இருக்குது, எந்த விதத்தில் இருக்குது, அது என்ன பண்ண போகுது. இந்த 3 விஷயம் தான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம். எதிரி கூட்டம் சிதறி ஓட தலைமை தாங்கு தரணியாளவே. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதம் அப்படிங்கிறது தேர்தலுடைய பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு. தலைவர்கள் எல்லாருமே பிரச்சாரத்தை ரொம்ப விறுவிறுப்பா மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னும் 2 நாள்ல தேர்தல் இருக்கு. களம் இப்போதைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். இந்த விவாதத்துல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர்கள் கலந்திருக்காங்க. திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள், திருமிகு லக்ஷ்மி அவர்கள், திருமிகு சிவப்பிரியன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் மேம். லக்ஷ்மி மேம், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நாகர்கோவிலில் பிரதமர் மோடி அவர்கள் வராரு, அப்புறம் அமித்ஷா அவர்கள் வராங்க. அடுத்த நாளைக்கு மொடக்குறிச்சி, மயிலாப்பூர் தொகுதிகளை, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தெற்குல பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் விறுவிறுப்பாக இருக்கு. இபிஎஸ் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இருக்காங்க. களம் இந்நேரத்துக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தொடக்கத்தில் எப்படி இருந்ததோ அதே போலதான் மக்கள் பெரும்பாலான இடங்கள்ல உண்மையை சொல்லணும்னு நினைக்கல. யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்டால் அவங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலான இடங்களில் மக்களுக்கு இல்லை. நிறைய இடங்களில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் ஒரு நீங்கள் விஜய் பற்றி பேசணும் அப்படின்னா, விஜயை பற்றி கேட்டிங்கன்னா கூட ஏன் ஒரு மாற்றம் வரக்கூடாதா, 2 பேருக்கும் தானே ஓட்டு போட்டிருக்கோம், மாற்றி மாற்றி ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி அதுக்கு அப்போ நீங்கள் அப்படி இந்த முறை மாற்றி போடணும்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னா, பார்க்கலாம் இன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னா பதில் சொல்கிறாங்களே தவிர, தீர்க்கமாக நேரடியாக கேட்கக்கூடியவர்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகலாம் சொல்ல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் களம் எட்ஜ் டிஎம்கேக்கு தான் இருக்குது இப்போ வரைக்கும். இதுக்கு முன்னால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் ரிட்டைலைக்கு போட்டவங்களா இருப்பாங்க. இல்லை இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கான்ஸ்டியூவன்சிஸில், சவுத்தில் சில பகுதிகளில் அங்கே எல்லாம் கேட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னால் சீமானுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அவங்க தான் ஏன் மாற்றம் வந்தா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டோம், இதுக்கு அம்மா இருக்க வரைக்கும் எங்களுக்கு ரெட்டைலைக்கு போடணும்னு தான் தோணுச்சு, எந்த விதத்துலையுமே மாறினது கிடையாது, நாங்கள் அதிமுகவோட பாரம்பரிய வாக்காளர்கள் தான்,
இப்போ 2 எலெக்ஷனாக போடலை, இல்லை வந்து போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் வரைக்கும் போட்டேன், அதுக்கப்புறம் நாம் தமிழருக்கு தான் வாக்களித்தேன், இப்போ வந்து யோசிக்கிறோம், நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு யோசிக்கிறோம். இந்த மாதிரியான பதில்கள் தான் எனக்கு நிறைய கிடைத்தது. யோசிக்கிறோன்ற இடத்துல யாருமே தாவேக்காவை வைக்கலையா? தாவேக்கா இருக்கு. நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டால் ஏன் வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு பதில் வருது. தாவேக்காவை அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து விஜய். அதை வந்து நம்ம மறுத்து பேசவே முடியாது. விஜய் வந்து எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிற மாதிரி எல்லா வீடுகள்லேயும் நான் இருக்கேன், எல்லா வீட்லேயும் விஜயும் விஜயும் இருக்காங்க, அவங்க சொல்லி எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்றது அவர் வந்து பேசுகிறாரு. நிறைய இடங்களில் அவங்களோட பிள்ளைங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் வந்து அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இடத்துல இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து 2-3 இடங்களில் பிரச்சாரங்களில், அதாவது தாவேக்காவினுடைய பிரச்சாரமே ரொம்ப க்ளோஸாக அங்கே வாட்ச் பண்ணி, அவங்க வந்து அந்த பிரச்சாரம் முடிச்சுட்டு போகும்போது அவங்க கூட நிறைய குழந்தைகள் எல்லாம் போகிறாங்க, விசில் அடிச்சுட்டு போகிற இடங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ், அந்த குழந்தைங்க அந்த பிரச்சாரத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா நீங்கள் வந்து என்ன மாற்றி ஓட்டு போட போகிறீங்களா, இந்த தடவை உங்கள் குழந்தைங்க சொல்கிறாங்கன்றதுக்காக விசில்கா என்ன அப்படின்னா, விஜய் விசில் அது ரெண்டும் எல்லாருக்கும் தெரியுதே தவிர, அந்த இடத்துல பெண்களாக இருந்தால், அதாவது 35 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் பிள்ளைங்க சொல்லுதுன்னு யோசிக்கலாம் அப்படின்றாங்க. 35 வயதுக்கு மேற்பட்டவர்களாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை, நமக்கு வந்து ஒரு ஃபேமான ஒரு கவர்மெண்ட் வேணும், நம்ம யார் ரூல் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம தானே முடிவு பண்ணணும், அப்போ வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவர் வந்து விஜய் ஜெயிச்சு வந்தால் தானே ஆகும் அப்படின்ற பதில் கிடைக்குது. ஆனால் ஆண்கள்கிட்ட பெரும்பாலான இடங்களில் கேட்கும்போது அதுலேயும் வந்து இந்த யங்காக இருக்க மென், நீங்கள் வந்து அந்த 25 to 30 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க மென் தான் வந்து விஜயை பற்றின சிந்தனை உள்ளவர்களாக அவரை பற்றி பேசுறது, இந்த இன்ஸ்டாகிராம் இல்லை வந்து ஃபேஸ்புக் இல்லை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் வயதில் மூத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க, இல்லை 40 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் பெரும்பாலான இடங்களில் விஜய் பற்றின அந்த மென்ஷன் கிடையாது. ஒன்று அவங்க வந்து டிஎம்கேவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இல்லை ஏடிஎம்கேவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சில இடங்களில் நாம் தமிழரையும் அவங்க வந்து ஒரு ஒரு கான்க்ரீட்டான ஒரு பார்ட்டியாக வந்து பார்க்குறாங்க. பட் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் முடிவெடுக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர். ஆனால் பெண்கள் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது சீஃப் மினிஸ்டர்னால் இந்த 1000 rupees கொடுத்ததும் அந்த கேஷ் லோனும் இனி வந்து அந்த 2000 கண்டினியூ ஆக போகுது அப்படின்றதும், அது வந்து ஒரு டிஎம்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நிறைய இடங்களில் பெண்கள் மத்தியில் இருக்குது. நம்ம வந்து ஆனால் இதை வந்து நம்ம வந்து பாக்கெட்ஸாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரே நேரத்தில் இன்றைக்கி வந்து சவுத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெஸ்ட்டில் இருக்கும், வெஸ்ட்டில் இருக்கிறது தான் நார்த்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அதாவது நம்ம 4 ஜோனாக மட்டும் இதை பிரிக்கக்கூடாது. அந்த 4 ஜோனையும் தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலையுமே பாக்கெட் வைஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகுது. இன்னும் சொல்ல போனோன்னா இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ரேசர் தின் மார்ஜினாக தான் இருக்கும். போன எலெக்ஷனே நிறைய இடங்களில் குறைந்த மார்ஜினில் தான் நிறைய பேர் வெற்றி பெற்று வந்தாங்க. திமுக எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்களும் பெரும்பாலும் வந்து லாஸ்ட் டைம் வந்து வின் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப ரேசர் தின் மார்ஜின் தான் இருந்தது. ஆனால் இந்த முறை எஸ்ஐஆர் வந்து அதுக்கு ஒரு பெரிய ரோல். எஸ்ஐஆர்னால ரேசர் தின் மார்ஜின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இன்னொன்று வந்து 4 முனை போட்டி அப்படின்ற போது இந்த 4 முனை போட்டியில் விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள், விஜய் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்று அவர் ஆட்சி அமைச்சிருவாருன்ற மாதிரியான எந்த சூழலும் எனக்கு எங்கேயுமே தெரியல. விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அவருக்கு வந்து நிறைய வாக்குகள் எடுப்பார். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ரொம்ப அதிக அளவில் வாக்குகள் எடுப்பார். மற்றவர்கள் அவருடைய முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வாக்குகள் கிடைக்கும். அதை தாண்டி அவங்க வந்து வேட்பாளரே யாருன்னு தெரியாத இடங்களில் நிறைய இடங்களில் அவங்களுக்கு வந்து வாக்குகள் ரொம்ப குறையும். ஆனால் வந்து ஓவராலாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரப்போகிறது வந்து தாவேக்கா தான். ஏன்னா அவங்க 233 தொகுதி தான் போட்டிடுறாங்க. எடப்பாடி தொகுதியில் அவங்களோட இது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பட் வந்து இப்போ ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்களோட கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட 234 கேண்டிடேட்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் சேர்க்கும்போது பெரிய அளவில் அவங்க தான் அதிக வாக்குகள் வாங்கின ஒரு கட்சியாக நிற்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு பாக்கெட்ஸ்லேயும் வந்து இது வந்து ஓட்டிங் பேட்டர்ன் டிஃபர் ஆகும்.
நீங்கள் வந்து இதை வந்து யூத்தும் விமனும் மட்டும்தான் இதை வந்து பெரிய டிசைடிங் ஃபேக்டர்ஸாக இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். யூத்தை விட விமன் தான் பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறாங்க. அதனால தான் இந்த டீலிமிட்டேஷனோட சேர்த்து வந்த இந்த விமென்ஸ் பில்லு, அந்த விமென்ஸ் பில்லில் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பெண்களுக்கு எதிராக இருக்காங்க, இதை தோக்கடிச்சிட்டாங்கன்னு பிஜேபி பேசுனது, இது எல்லாமே அதை பின்னி இருக்கக்கூடியது தான். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பெண்கள் தான் டிசைடிங் ஃபோர்ஸ். ஸோ பெண்களை வந்து எப்படி மடைமாத்துறதுன்றதுக்காக வந்தது தான் இது. ஆனால் பெண்கள் பெரும்பாலான இடங்களில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசாங்கம், அவங்களுடைய சுய கௌரவத்தை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய அரசாங்கம் எதுவோ அதற்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கோட்டீஸ்வரன் சார், விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பவராக வந்துட்டு இருக்காரு. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் ஏதோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக மேலே அவங்க கொடுத்த ஸ்கீம்ஸ் இதெல்லாமே இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி மேம், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன? இப்போ களம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு ரீசெண்டாக வந்த சர்வேஸ் கூட அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதுல விருப்பப்படக்கூடிய இடத்துல தாவேகா தலைவர் விஜய் தான் இருக்காரு. ஸோ இதை அனலைஸ் பண்ணும்போது களம் இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? களம் வந்து ரொம்ப உக்கிரமாக போயிட்டுருக்குது. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஜனங்களை வந்து பணமழையில் குளிப்பாட்டிட்டு விட மாட்டாங்களா திராவிட கட்சிகள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சைடு இருக்குது. இந்த ரேஸில் வந்து விஜய் அவர்கள் வந்து மேடம் சொன்ன மாதிரி வாக்கு விகிதாச்சாரம்னு பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு மூன்றாவது ஃபோர்ஸாவோ இல்லை பெரிய ஃபோர்ஸாக கூட வரலாம். ஏன்னா 213 தொகுதியிலேயே அவங்க விசில் சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாலும் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை அவங்க பெறுவாங்க. ஐயா விஜயகாந்த் அவர்கள் பெற்றிருக்கார். பட் வெற்றி விகிதாச்சாரம், வின்னபிலிட்டி, சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெறுவாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 இல்லை 4 தான். 4க்கு மேலே அங்கே போகக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அவங்க சொன்ன ஒரு சில புள்ளிகள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் பரவலாக பேசணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெண் வாக்காளர்கள் பற்றி சொன்னாங்க. பட் இதில் என்னென்னா எப்போ பார்த்தாலும் பெண் வாக்காளர்களுக்கே எல்லாம் செய்கிறாங்க, ஆண்களுக்குன்னு யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. ஆண் பாவம் பொல்லாததுன்னு படம்லாம் எடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பற்றி யாரும் பெருசாக பேசுறது இல்லை இல்லையா? இப்போ ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய பேசு பொருளோ ஒரு பிரச்சார முகமோ இல்லை வந்து ஒரு விஜய் சார் மாதிரி அவர் பாட்டு வைபெல்லாம் போட்டுன்னு போகிறது இல்லைல்ல. வைபெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நீங்கள் பெருசாக பேசு பொருள் பண்ணுவாங்க. பட் அதிமுக பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த அதிமுகவோட பேசுபொருள் என்பது இன்றைக்கி ஏறிக்கொண்டிருக்கிறது. பர்செப்ஷனில் வந்து ஏடிஎம்கே வந்து இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. என்ன கேட்டால் வந்து ஒரு தின் எட்ஜு வந்து அவங்களுக்கு வந்து கிராமப்புறத்தில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மண்டலமாக பிரிக்கணும்னு பார்த்திங்கன்னா சென்னை மண்டலத்தில் 1க்கு 16க்கு 0 எடுத்த அதிமுக இன்றைக்கி வந்து 0 எடுக்காமல் ஒரு 5-6 தொகுதி அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுபொருள். நல்லா இருக்குன்றது அதிமுககாரங்க பேசுகிறதில்ல, பத்திரிகையாளர்கள் இல்லை அரசியல் வியூக வகுப்பாளரோ இல்லை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து ஆரம்பித்து பரவலாக பேச்சு பொருள் இன்றைக்கி வர ஆரம்பிக்குது. என்னென்னா தாவேக்கா நிறைய இடத்துல திமுகவோட ஓட்டை பிரிக்கிறதால அதிமுகவுக்கு வாய்ப்புன்ற மாதிரி. அப்போது சென்னை ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு இடத்துல வந்து அதிமுக வந்து திருப்பி கொஞ்சம் வாக்குகள் பெறுது, திருப்பி சீட்டுகள் ஜெயிக்குதுன்னா இப்போ வட தமிழ்நாட்டில் ஒரு சில மாற்றங்கள் வரும். மற்ற இடம் வந்து பெரிய ஸ்டேட்டஸ்கோ சேஞ்ச் இருக்குன்னு தெரியாது. எங்கெங்கே இப்போ டெல்டாவில் எடுத்திங்கன்னா திமுக தான் அங்கே வந்து முன்னிலையில் இருக்குது. தொடர்ந்து திமுக அந்த இடம் நல்லா பண்ணுது. பட் சென்ட்ரல் தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது திருச்சியில் வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து திமுகவுக்கு இந்த வாட்டி, ஏன்னா 9க்கு 0ன்னு ஜெயிச்ச இடம், 9 ஸ்வீப் பண்ண ஏரியா. இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி லால்குடி, துறையூர் அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்குது. இப்போ திருச்சி கிழக்குமே விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்னும் போது போன முறை கம்ஃபர்டபுளாக ஜெயிச்ச இடம் திருச்சியும் பெரம்பூரும் திமுக. இப்போ அந்த இடத்துல போய் விஜய் நிற்கிறாங்கன்னும் போது இன்னும் தாக்கத்தை கொடுப்பாருன்னு. விஜய் இஸ் அ ஸ்பாயிலர். அதாவது அவரால் வந்து ஒரு கட்சி ஜெயிக்கலாம் இல்லை ஒரு கட்சி தோக்கலாம், ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது கிடையாது ஒன்று. அப்புறம் விஜய் அவர்கள் அதிகமாக பேசு பொருளாக இருக்கிற ஒரு பிரச்சாரம் வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கன்னு. இந்த தேர்தலை யாரும் பார்க்காம போக போகிறது என்னென்னா வீட்டுக்குள்ளே ஒரு அஜித் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு அஜித்தா இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க, ரஜினி சார் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த இம்பேக்ட் வந்து வெளியில் பேசப்படலை, சொல்லப்படலை, அதையும் சேர்த்து பார்ப்பாங்க. அந்த வாக்குகள் வந்து கண்டிப்பாக தாவேகாக்கு போகுன்ற மாதிரி நான் நம்புறேன். அதனால தான் இபிஎஸ் அவர்கள் போகக்கூடிய இடத்துலலாம் அஜித் அவர்களுடைய ஃபோட்டோ பார்க்க முடியுது. நம்ம அஜித் அவர்களோட அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களாம் எஸ்பி வேலுமணி போன்ற மொத்த நிர்வாகிகள் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் ரஜினி அவர்களோட அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள ஏடிஎம்கேல பேசுகிறாங்க, டிஎம்கேல பேசுகிறாங்க, மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. சிவகார்த்திகேயன் இருக்கார், பராசக்தி நடிச்சிருக்கிறாரு. அவர் வீட்டில் சிவகார்த்திகேயன் பிடிச்ச ஃபேன்ஸும் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த தமிழ் எதிர்ப்பு அந்த மாதிரி விஷயத்தில் வந்து திமுக மீது ஈர்ப்பு வரலாம்.
அதாவது நம்ம தான் இருக்கோம். இந்தி எதிர்ப்பு, தமிழ் எதிர்ப்புன்னு சொல்லிட்டீங்க. மன்னிக்கணும். அதான் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அப்புறம் மேடம் ஒன்று சொன்னாங்க, இந்த டீலிமிட்டேஷனால் இந்த பெண்களுக்கு எதிராக அந்த மசோதா அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பெண்கள் மசோதா எதிர்த்துட்டாங்க, அதனால் திமுகக்கு இது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறாங்களே, அதெல்லாம் இங்கே வாக்குகளாக மாறாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எதை சொல்லி வாக்குகள் கேட்டாலும் பெருசாக கிடைக்காது. இதில் அப்படி பார்த்தா இன்றைக்கி 543 இருக்கிறதுலே நீங்கள் இன்றைக்கி மசோதா கொடுத்துக்கலாமே. இப்போ கிட்டத்தட்ட வில்சன் அதை தான் ஒரு தீர்மானமாகவே கொண்டு வந்திருக்காங்க. 543 நீங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு அதை டீலிமிட்டேஷன், அதை மறைச்சி சேர்த்துறதெல்லாம் அது கூடவா தெரியாமல் மக்கள் இருப்பாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய வியூகங்கள் இருக்காது. இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கப்புறம் திமுக கூட இருக்க கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் விசிகா, டிஎம்டிகே, இந்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு காத்து கொண்டிருக்கு. இதில் தமிழ் மாநில காங்கிரஸையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது தாமரையில் நிற்கிறவங்க, கை சின்னம், அதுக்கப்புறம் விசிகா மற்றும் டிஎம்டிகே, இந்த கட்சிகள் இந்த தேர்தலில் அதிகமான வெற்றிகளை பெறுறதுக்கு வாய்ப்பு சற்றே குறைவு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டலையிலையும் உதயசூரியனிலும் நிற்கிற வேட்பாளர்கள் அதிகமான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற சின்னங்கள், மாற்று சின்னங்களை நிற்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறையும் என்பது என்னோட புரிதல். வட தமிழ்நாடு வில் பி த கிங் மேக்கர். போன வாட்டியும் வட தமிழ்நாடு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு திமுகவுக்கு, ஆட்சியை அவங்க பிடித்தாங்க. வட தமிழ்நாட்டில் ஒருவேளை திமுக பின்னடைவை சந்திக்குது, இல்லை அதிமுக முந்துகிறது என்றால் ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும். தொங்கு சட்டமன்றம் வருமா, இல்லை 2 பேருக்கும் சீட்டு கிடைக்காம போகுமா அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அப்போ அதில் அது சாத்தியமாகணும்னா தாவேகா இல்லை நாம் தமிழர் கட்சி ஒரு 30-40 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிடிக்கணும். இல்லை குறைந்தபட்சம் ஒரு 20-25 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேருமே சேர்ந்து இல்லை ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ்க்கு சொல்கிறேன். இல்லை தனித்தனியாக இவங்க ஒரு 20 சீட்டு, அவங்க ஒரு 5 சீட்டு வச்சுக்கோங்களேன். அதற்கு சாத்தியக்கூறு இருக்கிற மாதிரி தெரியல. பெஸ்ட்டு பெட்டுன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வேணால் அந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கும். அதை தாண்டி மற்றவர்கள் ஜெயிப்பதற்கு அங்கே ரொம்ப கடுமையான ஒரு சூழல் இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் அவங்களுக்கு மொத்தம் ஒரு 3-4 வேட்பாளர்கள் நல்லா களத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆதவ் அர்ஜுனா ஸ்ட்ராங்காக இருப்பார், செங்கோட்டையன் ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவார், அதுக்கப்புறம் விஜய் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு அறந்தாங்கியில் ஒருத்தர் கிராஃப் ஏறுது தாவேக்கா வேட்பாளர்ன்றாங்க. காரைக்குடியில் பிரபுக்குமே ஓரளவுக்கு கணிசமாக ஓட்டு இருக்குன்றாங்க. ஸோ அது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு அரை டசனுக்குள்ளே தான் வருது அவங்க நம்பர். உதாரணத்துக்கு டி நகர்லேயே புசி ஆனந்த் அவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அங்கே அதிமுக ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது பார்க்கும்போது என்னென்னா, திருப்பி மறுபடியும் அந்த இருதுருவ அரசியலுக்கு தான் போகுது. போட்டி என்பது திமுகக்கும் அதிமுகக்கும் நகரங்கள்லையும், கிராமங்களில் அதிமுகக்கும் திமுகக்குன்ற மாதிரி தான் போகுது. ஓகே, பேசுவோம் சார். சிவபிரியன் சார், 2 பேர் பேசினதை வச்சு பார்க்கும்போதுமே போட்டி அப்படிங்கிறது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு அளிக்கக்கூடிய வாக்குகளாக போகும் அப்படின்ட்டு இந்த பிரச்சாரம் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறாரு. பட் இப்போ சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினாலுமே அது பிஜேபிக்கு போகக்கூடிய வாக்குகள் அப்படின்றாரு. இப்போ களம் எங்கேருந்து எங்கே நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு? அவங்க நகர்த்திலாம் கொண்டு போகல. அவங்களுக்கு தெரியுது, ரொம்ப வெளிப்படையாக அவங்க செஞ்ச சாதனைகளை கேட்கும் அதே நேரத்தில், வச்சு ஓட்டு கேட்குற அதே நேரத்தில் பாஜக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் நான் இவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன்னு சொல்லி ஒரு மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் எனக்கு ஓட்டு போடலன்னா பாஜக வந்துடும், பாஜக வந்தால் ஹிந்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க, பாஜக வந்தால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொன்னீங்கன்னா அது ஒரு மக்கள் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன்னா பாஜக செய்யாத வேலைகள் எதுவுமே இல்லை. அவங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கோட்டி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 2017 இருந்து அவங்களுக்கு 14 ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வெறுப்புலாம் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த பிறகு அதிமுகவை கைப்பற்ற நினைத்த பாஜக அவங்கள தேவைப்படும் நேரத்தில் அதிமுகவை உடைத்தார்கள், தேவைப்பட்ட நேரத்தில் அதிமுகவை இணைத்தார்கள். இதெல்லாம் பண்ணி ஜல்லிக்கட்டு போராட்டம், அதன் பிறகு காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய போராட்டம், அங்கே தான் ஆன்டி மோடி வேவ் தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பிக்குது 2018. ஸோ அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாஜக எதிர்ப்பை திமுக அறுவடை செய்த மாதிரி வேற எந்த கட்சியுமே இந்தியாவில் எங்கேயுமே பண்ணலை. காங்கிரஸ் கூட அதை அந்த அளவுக்கு அறுவடை பண்ணலை. ஸோ அதனால முதலமைச்சர் அதிமுகவை சாடுகின்ற அதே நேரத்தில் நீங்கள் அதிமுகவை எப்படி நீங்கள் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அதிமுக ஆட்சியில் இது பண்ணலன்னு ஒரு விஷயம் சொன்னாலும் கூட அதை 2 பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு 10 பாயிண்ட் என்ன பேசுகிறாங்க,
2017 21 வரைக்கும் இதை பண்ணலை, அவங்க கொண்டு போய் ஆட்சியை சரண்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல தான் திமுக வந்து ஃபைனலாக வந்து நிற்கிறாங்க. இட் பாயில்ஸ் டவுன் டு தட் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட். ஸோ அந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை சென்டர் பீஸாக வச்சுக்கிட்டு பிஜேபி எங்களை என்ன பண்ணாலும் நாங்கள் பாருங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், அவங்க எங்களுக்கு ஃபண்டே கொடுக்குறதில்ல, ஆனாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுக்குறோம், அவங்க எங்களுக்கு எஜுகேஷனுக்கு கூட வந்து சமகர சிக்ஷாவில் வந்து 2500 கோடி ரூபாய் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஏன்னா ஹிந்தி படிக்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஹிந்தி வேணாங்கிறதுக்காக 10,000 கோடி கூட நாங்கள் வந்து எங்களுடைய இதுலேருந்து எடுத்துக்கிற தயாராக இருக்கோம். அது எதுக்கு? உங்களுக்காக. ஸோ எல்லாமே இந்த எலெக்ஷனையே திமுக வந்து பாஜகவை சுற்றி கட்டமைக்கிறாங்க. அது அவங்களுக்கு பலன் கொடுக்கும். 19லையும் கொடுத்துருக்கு, 21லையும் கொடுத்துருக்கு, 24லையும் கொடுக்குது. நாம் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவை திமுக பயன்படுத்துகிறதுன்னு பேசுகிறோம். 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முதலமைச்சர் அவர்களுடைய பிரச்சாரமே வந்து பாஜகவை எதிர்த்து தான் இருந்தது. ஸோ அது வந்து நகர்த்துறதெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆரம்பிக்கும் போது ஏடிஎம்கேவில் ஆரம்பித்து அப்படியே எப்படின்னு சொல்லிட்டு அது மக்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து கடைசியாக ஃபைனல் ஷாட் வந்து பிஜேபியை வச்சு இது பண்ணுறது. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக உங்களுக்கு அது அவங்க பண்ணிகிட்ருக்கிற அதே வேலையில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து இதெல்லாம் இவங்க தேவையில்லாமல் அதை பண்ணது அது டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ் தான். அது ஓட்டாக மாறுமானலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து ஒரு பெர்செப்ஷன் வைஸ் வந்து பாஜக பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த நல்லதையும் அவங்க செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வர திமுகவும் காங்கிரஸும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாஜகவும் இதை கொண்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நடந்துக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லேயே பாருங்களேன், 2 விஷயத்தை வந்து பாஜக வந்து திமுகவுக்கு பிளாட்டரில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஒன்று, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நடுவில் ஒரு சிபிஎஸ்சிலேருந்து ஒரு சர்க்குலர் வருது, ஹிந்தி கம்பல்சரியாக பண்ணணும், இல்லை 3வது மொழி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 4 நாள் திமுக அதை வந்து பயங்கர அவங்களோட பாசிட்டிவாக அவங்களுக்கு கொண்டு போகிறாங்க. அதன் பிறகு இப்போ ஒரு 4 நாள் வந்து இந்த டீலிமிட்டேஷன், அந்த மசோதா வந்து வீழ்த்தப்படும் வரை. ஸோ இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு பிளாட்டரில் கொடுக்குறதெல்லாம் வந்து பாஜக வந்து தவிர்த்துருக்கலாம். இது வந்து திமுகவுக்கு பெர்செப்ஷன் வைஸ். நான் இது மீண்டும் வந்து இது அந்த அளவுக்கு பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலையை எங்க தமிழகத்துல உருவாக்கணும் பாஜக யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இல்லை, பாஜக அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா லெவலில் தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அவங்க தமிழ்நாடு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு தெரியும்ல சார், தமிழக பாஜக தலைவர் இவங்க பேச்சு அவங்க கேட்கணும்ல, இவங்க பேச்சு அவங்க கேட்கணும்ல. இவங்க கூட தான் சொன்னாங்க நம்ம தனியாக நிற்கலாம் தமிழ்நாட்டில், நம்ம தனிச்சு நின்று நம்ம கட்சியை வந்து 3வது பெரிய கட்சியாக பண்ணலான்னு சொன்னாங்க. ஒரு 4 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவோட கூட்டணிக்கு போய் தானே இருக்கிறாங்க. எப்போவுமே தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றது எப்படின்னு பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 39 பேர் எப்படி ஓட்டு போடுவாங்க? 39 தொகுதி வருமா? அதிமுகவோடு நின்றால் கூட பாஜக அப்படிங்கிறது வந்து இங்கே இன்னமும் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக தான் இருக்குது. ஆனால் 2019 விட அந்த ஈக்குவலான ஒரு பாஜக எதிர்ப்பு நிலை இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் பாஜகவை எதிர்த்து நீங்கள் ஓட்டு வாங்க முடியும்னா ரொம்ப ஈஸியாக வாங்கலாம். இல்லை, அதிமுகவுக்கு செலுத்தக்கூடிய வாக்குகள் பாஜகவுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் திமுகவை தாண்டி வேற யாருக்கு வாக்கு செலுத்தினாலும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தாவேகா இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, அது எப்படி பாஜகவை போய் சேரும்னு சொல்ல முடியும்? இது என்ன மாதிரியான ஒரு வியூ? அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. எல்லாருமே அவங்க பக்கம் என்ன தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான். என்ன எதிர்க்கிறாங்க? ஸோ அதிமுக நீங்கள் சொன்னது நியாயம். தாவேக்காவை அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்க ஒரு காலத்தில் கூட்டணிக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்ல வராரு. நாத்தாக்காவை நம்பாதீங்க, இல்லைன்னா வந்து யாருமே இல்லைன்னா வந்து ஓகே, இது வந்து ஏன் நீங்கள் அந்த பக்கம்லாம் மாற்றி போடுறீங்க? ஒன்று எனக்கு போடுங்க, இல்லை அதிமுகவுக்கு போடுங்க. அதிமுகவுக்கு போட்டிங்கன்னா பாஜகவுக்கு போடுற மாதிரி எனக்கு போடுங்க. ஸ்ட்ராட்டஜி தான் இது. இப்போது இது எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, இதுக்கு இவங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து பிஜேபி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும், வேறு யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது. அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும், இல்லைன்னா வந்து யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜகவுக்கு. அந்த மாதிரி ஒரு போலரைசிங் ஒரு சிச்சுவேஷனில் தான் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க.
அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி ஓகே, எனக்கு தெரியல. நான் இது கோட்டீஸ்வரன் சார் இன்னும் சரியா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் சார். இப்போ அதிமுகவுக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் பாஜகவுக்கு போகும்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு திமுக தவிர வேற எந்த கட்சிக்கு வாக்களிச்சாலுமே அது வந்து பாஜகவுக்கு தான் போய் சேரும்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அதை இன்னும் நீங்கள் கேட்ட கேள்வி இல்லை பேசுகிற கருத்து அரசியல் வியூகத்தை சுருக்கணும்னா, எங்களுக்கு ஓட்டு போலன்னா பாஜக வந்துடும். அதாவது நாங்கள் தான் பாஜக வந்து உள்ள விடாமல் நிறுத்தி வச்சுருக்கோம் ரொம்ப நாளாக, இன்க்ளூடிங் டிவிகே அண்ட் நாம் தமிழர் கட்சியா? டிஎம்கேவோட கிளைம் என்னன்னா, திமுகவை பொறுத்தவரை பாஜக உள்ளே வராமல் தடுத்து நிறுத்துறது நாங்கள் தான். ஓகே, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாமல் வேறு யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாஜக வந்துடும் அப்படின்றது அந்த ஒத்தை லைன். தமிழ்நாட்டில் வந்துட்டு மக்கள் தான் பாஜக வர விடாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க, இங்கே கட்சியெல்லாம் நிறுத்தி வைக்கல. உதாரணத்துக்கு இது இப்படி நான் வந்து வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தை சுற்றி வளைச்சு பேசாமல். பாஜக அதிமுகவோட நேரடியாக கூட்டணி வச்சு உறவாடி கெடுத்து கொண்டிருக்கிறது அதிமுகவை. பாஜக திமுகவோட மறைமுகமான ஒரு கூட்டணி வந்து தயாராகி கொண்டிருக்கிறதோ இல்லை உள்ளடி ஒரு கூட்டணி இருக்குது, ஏதோ ஒரு கள்ள கூட்டணி என்று சொல்கிறார்கள், அதுவும் இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். பாஜகவால் நாளைக்கு தாவேகாவையும் கட்டுப்படுத்த முடியும், இன்றைக்கும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குன்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வின்-வின் சுச்சுவேஷன் தான். ஆனால் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டால் தோல்வி சுச்சுவேஷன், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ பிஜேபி என்னென்னா, எனக்கு டிஎம்கே வந்தாலும் ஓகே, காங்கிரஸை கைட்டி விட்டுரு, அதிமுக வந்தால் ஓகே, நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் என் தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிறேன். பிஜேபி வந்து தாவேக்காவை நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணனாலும் விஜய் வந்து ஒன்றும் அப்படியே பயங்கரமாக அப்படியே ஒரு தோள்பட்டையெல்லாம் தீட்டிக்கொண்டு மாறையெல்லாம் தூக்கி கொண்டு சண்டைக்கு போய் செய்கிற போல் ஒரு அரசியலெல்லாம் பண்ணுவது கிடையாது. ஆனால் தாவேக்காவும் அவங்களுக்கு ஈஸி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு அண்ணன் வந்து தொடர்ந்து எதிர்த்து தான் பேச போகிறாரு. என்ன 2 திட்டு திட்டினியா, காங்கிரஸை 3 திட்டு சரியாக போச்சு, அவ்வளோதான். அதனால் பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து அவங்க எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வியாகி போச்சு. அதாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும், அதிமுகவை வந்து முடிச்சு விடணும், இல்லை திமுகவை உடைக்கணும், ஏதோ திட்டங்கள்லாம் அவங்க போட்டு பார்த்தாங்க, அது எதுவுமே நடக்கலை. கடைசியாக கூட்டி கழிச்சு அந்த 4 வருஷம் தோல்வியில் போனதுக்கப்புறம் 2001 பிஜேபி நல்லா இருக்கும்னாங்க, அப்புறம் 2024 பிஜேபி நல்லா இருக்கும்னாங்க, அப்புறம் 2026 அண்ணாமலை தலைமையில் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் வருவாருன்னா ஒரு கட்டமைப்பு, எல்லாமே தோல்வி. இப்போ கடைசியாக வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த 27 சீட்டில் 20 சீட்டு தோக்குற சீட்டை கொடுத்துருக்குறாரு. மிச்சம் ஒரு 7 சீட்டில் எதனா தேருமா அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ கடுமையான ஒரு போராட்டத்தில் வேட்டு கேட்டுட்டு இருக்காங்க. 20 சீட்டு தோக்குற சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அது கூட்டணிக்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தானே சார்? ஆமாம். அப்போ எப்படி சார் இப்போ வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு முயற்சியோட? சரி, கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் வந்து தலைமை செயலகத்தில் ரைடு விட்டீங்களே, கூட்டணியில் இருக்கும்போது கிறிஸ்டி ஃபுட்ஸ் வேலுமணி வீட்டில் அப்புறம் விஜயபாஸ்கர் வீட்டெல்லாம் குட்கா இருக்குன்னு ரைடு பண்ணீங்களா, அதெல்லாம் நல்லா இருந்ததா? அதுக்கே கூட்டணி வைக்கணுன்ற ஒரு கேள்வி. அதுதான் உறவாடி கெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்குறாங்க, ஐயாவை எதில் நிற்க போகிறீங்கன்னு. தாமரை இந்தாங்க எடுத்துக்கோங்க, கன்னியாகுமரியில் இந்தாங்க எடுத்துங்க, அமைச்சர் இந்தாங்க எடுத்துக்கோங்க, ராணிப்பேட்டைன்னு. அதிமுக ரெட்டலையில் போய் நின்று ஜெயிக்காத தொகுதியெல்லாம் பார்த்து கொடுத்துருக்குறாருல, அது மாதிரி தான். அதாவதுங்க அரசியலில் வந்து ஒரு சிலது வந்து பக்கத்துலேயே வச்சு முடிக்கிறது, ஒரு சிலது தள்ளி எதிரில் வச்சு பிஸ்டல் எடுத்து சுடுறது, இதில் ரெண்டுமே பண்ணுவாங்க. இப்போ டிஎம்டிகே எடுத்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவங்கள வந்து இந்த துரந்தர் படத்தில் வர ஸ்லீப்பர் செல் மாதிரி அவங்கள அசாரின்ற ரேஞ்சுக்கு அம்சாரின்ற ரேஞ்சுக்கு அந்த கதாபாத்திரம் மாதிரி அவங்கள போர்ட்ரே பண்ணுறாங்க. என்னென்னா கூட்டணி திமுகவோட, ஆனால் அவங்களோட பேசுகிறது தன்மையெல்லாம் பார்த்தா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி விட்டாங்க. ஆல்ரெடி அவங்க அதிகமான சீட்டு வாங்கினதே ஒரு சங்கடம். அப்போ அவங்களோட பிரச்சாரம் என்பது ஒரு சில நேரத்தில் ஏடாகுளமாக இருக்குது. அவங்களோட தன்மை, ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்துகிறாரு, அண்ணன் திருமாவளவன் வந்து பேசுகிறாரு, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே துரைமுருகன் அவர்கள் பேசும்போது உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் வந்து சொல்கிறார், அண்ணன் உங்களை தான் அறிமுகப்படுத்துகிறேன், வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்றார். சரி, அந்த அலர்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி மைனஸ். அதனால் முரண் வந்து நிறைய இருக்குது, தமிழக கூட்டணியில் நிறைய முரண் இருக்குது. இதே பாஜக வாங்கின சீட்டில் எப்படி வந்து நிறைய இடம் தோல்வி முகம் வரப்போகுதோ அதே மாதிரி நிறைய இடம் காங்கிரஸ் வாங்கின சீட்லேயும் தோல்வி முகம் வரும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல உதயசூரியன் நிற்க வேண்டிய, உதாரணத்துக்கு அறந்தாங்கி, எப்போ பார்த்தாலும் வந்து திருநாவுக்கரசர் இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே சீட்டு வாங்கினா அங்கே இருக்கிற திமுககாரங்க நாங்கள் என்ன பண்ணுறது? அதேமாதிரி காரைக்குடி, எப்போ பார்த்தாலும் மாங்குடியே அங்கே நிற்பார். அப்போ அங்கே இருக்கிற திமுககாரங்களுக்கு என்ன? ஒருத்த நாடு. சரி, இப்போ தான் வைத்தியலிங்கம் வந்து பலவீனமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு திமுகவில் சீட்டு. தேனியில் எப்பயுமே ஓபிஎஸோட 2 மகன்கள் தான் அரசியல் பண்ணுமா? நாங்களாம் ஒரு நகர செயலராக இருக்கோம், நாங்கள் சின்னமனூர் சேர்மனாக இருக்கிறோம், நாங்கள் வந்து கம்பம் சேர்மனாக இருக்கிறோம், முனிசிபாலிட்டியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இந்த 75 வயசுக்காரங்களே டை அடிச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்களே இந்த ஊர் பூரா தேனியில். அப்போ எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த மாவட்டத்தில் இருக்கிற இளைஞரோட நிலனை நினச்சி பாருங்கள். அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி எல்லாத்துலேயுமே
கம்பம் ராமகிருஷ்ணன் வயது அதிகம், கிட்டத்தட்ட 5 வாட்டி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு முடி வெள்ளை முடி இருக்காது ஐயாவுக்கு, அப்படியே அழகாக இருப்பார் பார்க்கும்போது. அதே மாதிரி ஐயா ஜக்கையன், அவரும் பாருங்கள் அந்த தேர்தல் நேரம் வரும்போது அந்த முதுமை எங்கே தான் போகணுன்னே தெரியாது. ஒரு இளமை, ஒரு துள்ளல், ஒரு துடிப்பு அப்படி வந்துடுவாங்க. ஐயா துரைமுருகன் எடுத்துக்கோங்க, ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க. அப்போ அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் அரசியல் ஏன் வந்து தாவேக்காவோட வரவேற்பை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த ரிட்டையர்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது அரசியல். இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி அந்த மாற்று அரசியல் அதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் கடைசியாக அது என்ன போய் நிற்கும், இதெல்லாம் இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், வேலைவாய்ப்பு, விலைவாசி பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்துடும். பிஜேபிக்கு வந்து 2019, 2024 மக்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுறது கிடையாது. வர 2029 மக்கள் வந்து சுலபமாக தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு குறைவு தான். ஆனால் இது வந்து நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இல்லை என்னன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒரே புள்ளியில ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சாரத்தை இவங்க எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்னைக்கு இறுதி கட்டத்தில் இருக்கும்போது அன்புமணி அவர்கள் வெளிப்படையாவே சொல்றாரு, விஜய் ஆதரவாளர்கள் எல்லாரும் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்ப எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் நகரணும்னு சொல்லி இன்னைக்கு இவங்களுடைய வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும், இவங்களுடைய ஆதரவாளர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் நகர்ந்திருக்காங்களா? கண்டிப்பாங்க. அது வந்து தீவிர வாக்கு வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் தம்பியே கிடையாது. நான் உதயசூரியனில் நிற்கிறேன், நீ ரெட்டைலையில் நிற்கிற, எப்போ பார்த்தாலும் அவருக்கு தான் ஓட்டு போடுறீங்க. ஜாதிக்காரன் குடும்பத்தில் சொன்ன அங்காளி பங்காளி நண்பர்லாம் இந்த வாட்டி எனக்கு போடுங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் தோத்துக்கிட்டே இருக்கணுமா, அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா, எனக்கு இந்த வாட்டி போடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சகோதரரை எதிர்த்து ஓட்டு கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஆட்டிப்பட்டி எடுத்தீங்கன்னா அண்ணன் தம்பியே நிற்பாங்க, வேறு வேறு கட்சி, ஒருத்தர் திமுக, ஒருத்தர் அண்ணா திமுக. தேர்தல் அப்படின்னு வரும்போது இந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஜாதி அதெல்லாம் கிடையாது. நான் ஜெயிக்கணும். அன்புமணி ராமதாஸ்க்கும் ஐயா ராமதாஸ்க்கும் சண்டை நடக்குதா, அப்பா புள்ள. ராணிப்பேட்டையில் அமைச்சர் தொகுதியில் மகனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அமைச்சர் என்ன சொல்கிறார், நானே தோக்கடிச்சிருவேன் அவனை, நீ திமுகலாம் இல்லை அண்ணா திமுக, எனக்கு சீட்டு இல்லை, எம்எல்ஏ சீட்டு இல்லைன்னா அப்பாவுக்கு மிஞ்சி தான் மகனுக்கு. அப்படி ரொம்ப க்ளோஸ் காலாக போகும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஓட்டு போடலன்னா நீ தப்பாக போடுற, எனக்கு ஓட்டு போடலன்னா நீ பிஜேபிக்கு போடுற, எனக்கு ஓட்டு போடலன்னா நீ வந்து அடிமையாக இருக்க போகிற, எனக்கு ஓட்டு போடலன்னா நீ வந்து தமிழ் சமுதாயத்துக்கு எதிராக மாதிரி. இப்படி இவங்க ஒரு கட்டமைப்பு அனுப்பாங்க. அதிமுகவில் என்ன கட்டமைப்பாங்க, எனக்கு ஓட்டு போடலன்னா குடும்ப அரசியலை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, எனக்கு ஓட்டு போடலன்னா சட்டம் ஒழுங்கு மோசமாக போயிடும், கஞ்சா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, இவங்க ஒரு நரேட்டிவ் இருப்பாங்க. இது இன்னும் கூர்மைப்படும். இது ஒருபடி மேலே போய் இப்போ என்னென்னா, அதிமுகவில் 11 சட்டமன்ற தொகுதி, சேலத்தில் 11 சட்டமன்ற தொகுதியிலையும் விஜய் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர் மன்றம், விஜய் அவர்களுக்கு எதிர்த்து நாங்கள் செயல்படுவோம், நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்போம், தாவேக்காவை எங்கெல்லாம் தோல்வி பெற முடியுமோ நாங்கள் அதுக்கு வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் போட்டுருக்காங்க. அவங்க போயிட்டு அந்தந்த வேட்பாளர் இருப்பாங்க இல்லைங்களா, அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. 2 விஷயம், ஒன்று ரெட்டலைக்கு ஆதரவு, இன்னொன்று தாவேக்காவுக்கு எதிர்ப்பு. ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு சில இடத்துல ஏடிஎம்கே வேட்பாளர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அஜித்தோட படத்தை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து கிரவுண்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரட்டி போடும். நிறைய விஷயங்கள் வந்து 10 ஓட்டுனா கூட விட மாட்டாங்க. அதுவும் இப்போ வந்து வேட்பாளர்கிட்ட போயிடுச்சு. இனிமேல்ட்டு வந்து முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், தாவேக்கா தலைவர் விஜய்லாம் கிடையாது. இனிமேல்ட்டு அந்தந்த வேட்பாளர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட சொந்த பலம், சொந்த செல்வாக்கு, சொந்த டப்பு, சொந்த வேர்வை, சொந்த புத்து இப்படி போயிடும். இனிமேல்ட்டு நான் எம்எல்ஏ ஜெயிக்கணும், அவ்வளோதான். தலைமையிலேருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணாவே எடுக்க முடியாது அவங்களால. அந்த மாதிரி ஒரு டைம் இல்லாத ஒரு அடுத்த 48 hours வந்து ரொம்ப குருஷியல். ஓகே, சுருக்கமாக சொன்னோன்னா, இந்த ஒரு தேர்தல் எடுத்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, ஓட்டிங் பேட்டர்ன் 100 பேர் வாக்கு செலுத்துகிறாங்கன்னா 70 பேர் வந்து தேர்தல் அறிவிக்கிறாங்க இல்லைங்களா, கூட்டணி எல்லாம் முடிவாயிட்டு அப்போவே 70 விழுக்காடு மக்கள் முடிவு பண்ணிடுறாங்க நாங்கள் எந்த கட்சிக்கு போட போகிறோன்னு. அதுக்கப்புறம் ஒரு 14% வந்து நாங்கள் எந்த வேட்பாளருக்கு இல்லை எந்த கட்சி எந்த சின்னத்தில் ஓட்டு போட போகிறோம் முடிவு பண்ணோம். மிச்சம் கடைசியாக ஒரு 15 to 16 விழுக்காடு சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுவாங்க. அவங்க வந்து அந்த 3-4 நாளில் முடிவு பண்ணி போடுறது தான். அதுதான் உள்ளூர் வேட்பாளர் யார், நல்லவங்களாக இருக்காங்களா, கெட்டவங்களாக இருக்காங்களா, இவருக்கு ஓட்டு போட்டால் எனக்கு உதவி பண்ணுவாரா, அப்புறம் இவர் ஓட்டுக்கு காசு கொடுத்தாரா, கொடுக்கலையா, இவர் வந்தால் அமைதியாக இருக்குமா, எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சிக்கு போடணும், இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அடுத்த இந்த 48 மணி நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேஸ். இந்த தேர்தலை யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை முடிவு பண்ண போகிற தருணம் இதுதான். அடுத்த அந்த 3 நாட்கள் இருக்குது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான கோல்டன் பீரியட். ஏன்னா இதுவரையிலும் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒன்றும் பெரிய வாக்கு வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடையாது.
தோல்வி பெற்ற போன முறையே 3 to 4%. ஆனால் இப்போ ஒரு 16% டிசிஷன் மேக்கிங்கில் இருக்காங்க. இந்த 16% விஜய் அவர்களாலேயோ இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களால் பெருசாக ஆதிக்கம் செலுத்த முடியாது. இந்த 16 விழுக்காடு வாக்குகள் இது வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் வசம் செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே லக்ஷ்மி மேம், ஃபைனல் கால், இந்த 3 டேஸில் எப்படி வேணால் மாறும் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிக்கும் போகக்கூடிய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது பெருமளவில் போகாது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அதிகமாக போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாருல. ஸோ ஆரம்பத்தில் 4 முனை போட்டின்னு ஆரம்பித்தது தான் இப்போ இன்னைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 4 முனை போட்டி தான் இருக்குது. எனக்கு நிறைய இடங்களில் எல்லாருமே சொல்கிறாங்க ஏடிஎம்கேக்கு பெரிய எட்ஜ் இருக்குது, கூட்டணிக்கு வந்து அவர் தொகுதிகள் எல்லாம் பிஜேபிக்கு வந்து ஒதுக்கின தொகுதிகள் அவர் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் வந்து அவர் ஏடிஎம்கேக்கு அதனால தான் பெரிய எட்ஜ் இருக்குது, நிறைய இடங்களில் ஏடிஎம்கே வெற்றி பெற முடியும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சிம்பிளாக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு தான் அப்போசிஷன் எடுக்க போகிற ஓட்டு. ஏடிஎம்கேக்கு ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் இருக்குது, இல்லைன்னுலாம் நான் சொல்ல. ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கு எப்போதுமே அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான். இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை குறி வச்சு தான் விஜயும் பேசுகிறாரு, அதை தான் சீமானும் பேசுகிறாரு. அதுதான் இவங்க வந்து அவங்க பிஜேபியோடு இருக்காங்கன்னா நம்ம வந்து இது வந்து டைம் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ் தான். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து டைம் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ் தான். ஒவ்வொரு வாட்டியும் அது ஃபெயிலியர் தான். இப்போ இல்லை, நேற்று எடப்பாடி கூட்டணி வச்சதுக்கப்புறம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னால் ஜெயலலிதா கூட்டணி வச்ச போதும் டைம் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ் இட் வாஸ் அ ஃபெயிலியர். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வெற்றி பெற்றது கிடையாது. இப்போது அதிமுகவும் பிஜேபி சாத்தூரில் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவே பிஜேபியில் உள்ளே இருக்கக்கூடியவர்களும் அதிமுகவினரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் தூக்குறதுக்கு. கோயம்புத்தூர் வடக்கில் போனீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசனுக்கு எதிராகவே அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு எட்ஜ் இருக்குது அப்படின்னா சேலத்தில் எட்ஜ் இருக்குது, எடப்பாடியில் எட்ஜ் இருக்குது, தருமபுரி பெண்ணாகரம் இந்த பகுதிகளில் நார்த் தமிழ்நாட்டில் கொஞ்சம் எட்ஜ் இருக்குது, வெஸ்ட் தமிழ்நாட்டில் தொண்டாமுத்தூர் குமாரபாளையம் இந்த பகுதிகளில் எட்ஜ் இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையும் சவுத்தில் சென்ட்ரலில் டெல்டாவில் எல்லா இடத்துலையும் போயிட்டு எட்ஜ் இருக்குது அப்படின்னா மாங்குடிக்கும் சீமானுக்கும் போட்டி அங்கே காரைக்குடியில். ஆனால் அங்கே வந்து தாவேகா பிரபு ஒரு பெரிய நாய்ஸை உண்டு பண்ணுறாரு. அங்கே அவரோட பிரச்சாரம் பெருசாக இருக்குது, அவர் நிறைய செலவு பண்ணுறாரு, அவர் கூட நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அவர் வண்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 13-14 வயசு பசங்க தான். அவர் கூட வந்து கட்சியில் இருக்க ஆட்கள்லாம் பெருசாக அவ்வளோ பேரெல்லாம் ஒன்றும் போகல. காரைக்குடியில் விஜய்க்கு கூட்டம் வந்தது. நீங்கள் வந்து மற்ற இடத்துலாம் மண்டலத்துக்கு போகிறாரு, ஆனால் இங்கே மட்டும் இவர் ஏன் கூட்டிகிட்டு வந்தார்னா இவருக்கு அங்கே லோக்கலில் ஒரு செல்வாக்கு இருந்தது. இவரோட அப்பா வந்து காங்கிரஸில் இருந்தவர், அவர் வந்து துரை கருணாநிதினு பேர், அங்கே அவர் காங்கிரஸில் இருந்தவர். அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது. இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாமா எனக்கு தெரியல. ரூசோ கொலை வழக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ரூசோ கொலை வழக்கோட தொடர்பு பற்றி பேசக்கூடிய நிலை தான் அங்கே வந்து தாவேகா அவருடைய கேண்டிடேட்டை பற்றி பேசக்கூடிய சூழல் இப்போவும் அதுதான் இருக்குது. இப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் இருக்குது. நம்ம வந்து இம்மீடியட்டாக வந்து இவங்க தான் இப்படியே ஜெயிச்சிட போகிறாங்க அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. அதுதான் நான் கேட்க வந்தேன். கணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், கணிக்க முடியாத சிச்சுவேஷன்லாம் கிடையாது. நிறைய இடங்கள்ல அதிமுகவுக்கு எட்ஜ் இருக்குன்னு நம்ம பேசக்கூடிய சூழல் இல்லவே இல்லை. ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸே தே ஹேவ் கிவன் அப். இந்த எலெக்ஷன் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா? கேஷ் ஃபார் ஓட்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் கேஷ் ஃபார் ஓட்ஸ் இருக்குது. இங்கே வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு இதுக்காக வருத்தப்படுறோம். 2016 தேர்தலில் நான் அதை ரிப்போர்ட்டே பண்ணேன். 2016 தேர்தலில் முழு ஒரு எலெக்ஷனையே வந்து அதிமுக விலைக்கு வாங்கியது. 641 கோடி ரூபா மொத்தமாக வந்து அவங்க கேஷ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் செலவு பண்ணாங்க. அதை எப்படி பிரித்து செலவு பண்ணாங்க அப்படின்றது இன்வெஸ்டிகேஷனே நடந்தது. அது தொடர்பாக தான் வந்து இன்னைக்கு தாவேகால கேண்டிடேட்டாக திருச்செங்கோடு கேண்டிடேட்டாக இருக்கார்ல அருண்ராஜ், அவர் தான் இன்னைக்கு ஐஆர்எஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அவர் தான் அதை விசாரித்தது. அதற்கு பிறகு அவருக்கு எடப்பாடியோடு ஏற்பட்ட நெருக்கத்தில் அவர் வந்து போன தேர்தலில் அதிமுகவில் ஓமலூரில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு சீட் கேட்ட வரலாறெல்லாம் உண்டு. அன்றைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி மறுத்த பிறகு வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு வந்து அவர் தாவேகாவோடு நிற்கிறார். இப்போ இதுக்குள்ளே நிறையா வந்து அதாவது அரசியல் நம்ம வெளியில் மேம்போக்காக பார்க்கும்போது இது வந்து எலெக்ஷன், மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க, விஜய் வந்துட்டாரு, அவர் வந்து அவருக்கு யாரோட ஓட்டு அவர் எடுக்க போகிறாரு, இப்படி நம்ம வந்து பர்சன்டேஜ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உள்ளே வந்து நிறைய ஃபேக்டர்ஸ், சின்ன ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. இது கணிக்க முடியாத தேர்தல் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில்
இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை எங்கேயுமே இல்லை. அதாவது எப்போவும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னா, ஒரு கவர்மெண்ட் இருந்தது அப்படின்னா ஓட் அவுட் பண்ணுன்ற ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபம் எங்கேயுமே வெளிப்படலை. ஆனால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வரணும், பிஜேபி வரணும், இல்லை வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருந்தால் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவும் பெருசாக கிரவுண்டில் எங்கேயுமே கிடையாது. நம்ம வந்து டிவியில் பேசுகிறோம், வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், அதை தாண்டி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் கீழெல்லாம் போய் கேட்டிங்கன்னா, போன எலெக்ஷன் நான் அதிமுக, போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் அம்மா இருக்க வரைக்கும் நான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன், ரெட்டலைக்கு அதுக்கப்புறம் போடலை. நான் காரைக்குடியில் தாவேகா பிரபுவோட கூட போனவருங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, அங்கே நிறுத்தி அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அவர் ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்றாரு. இதுக்கு முன்னால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு அம்மா இருக்க வரைக்கும் நான் எப்போவுமே ரெட்டையில தான், அதுக்கப்புறம் ஒரு தடவை சூரியனுக்கு போட்டேன், ஒரு தடவை நான் வந்து மைக் சின்னத்துக்கு போட்டேன், இந்த வாட்டி விவசாயிக்கே போட்டுடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்றார். ஸோ இது வந்து இந்த மனநிலை எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. நம்ம வந்து இங்கே ஒரு சில கேண்டிடேட்ஸோட பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அங்கே பாப்புலராக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க வெற்றி பெற்று விடுவாங்க நம்மளாலலாம் சொல்லிட முடியாது. நீங்கள் டி நகர் தொகுதியில் சத்யா பாப்புலர் தான், சத்யாவால் நிறைய கேஷ் கொடுக்க முடியும், கேஷ் ஃபார் ஓட்ஸ் அவரை விட அதிகமாக யாராலையும் கொடுக்க முடியாது. நான் அதிமுகவோட லால்குடி கேண்டிடேட் இன்றைக்கி பெரிய அளவில் எல்லா இடங்கள்லையும் லீமா ரோஸ், நீங்கள் லால்குடியில் எங்கே போய் வேணாலும் கேட்டு பாருங்கள், பணம் கொடுத்துட்டாங்க அவங்க ஏற்கனவே. நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அதிமுக வந்து எட்ஜில் வந்துருச்சுன்னா காசு கொடுக்கறதுல எட்ஜில் வந்துட்டாங்க அவங்க, வேற ஒன்றும் என்ன பண்ணலை. காசு கொடுத்தா ஓட்டு டேர்ன் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே கேமே எங்கன்னா ஏடிஎம்கே வந்து பணம் கொடுத்தா மட்டும்தான் திமுகவும் போய் பணம் கொடுக்க போகிறாங்க. எதிர்கட்சி பணம் கொடுக்கும்போது எதிர்கட்சி 100 ரூபா கொடுத்தா ஆளுங்கட்சி 200 ரூபா கொடுக்கணுன்றது தான். நம்ம இதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. கேஷ் ஃபார் ஓட்ஸ் தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இந்தியா முழுக்கவே எல்லா இடங்கள்லையும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. இது வந்து கடந்த ஒரு 7-8 தேர்தல்களாக இது ப்ராக்டிஸாக இருக்குது. அது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் நல்லா தெரியும். எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதே மாதிரியான பர்சன்டேஜில் வாக்குகள் பதிவாகாது. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து நீங்கள் வந்து ஓட்டை வந்து போட்ட உடனே வந்து இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு ஒன்றும் எட்ஜெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. தாவேகாவினுடைய தலைவர் நேற்றுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் போய் சர்ச்சில் போய் அவர் வந்து மண்டிட்டு நடந்து போய் இந்த டிராமா சிம்பத்தி இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லா கட்சியினரும் பண்றாங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு மாதிரி. இல்லை, நான் தப்புன்னே சொல்லலை, அவருக்கு பிடிச்சதை அவர் செய்கிறார். ஏன்னா வந்து அந்த தொகுதியில் கிறிஸ்டியன் ஓட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ தனக்கான கிறிஸ்டியன் ஓட்ஸ் அங்கே வரணும் அப்படின்றதுக்காக அவர் செய்கிறார். சின்ன குறுக்கீடு, நம்மளால ஒரு விஷயம் முடியலன்னா கடைசியாக போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவா பார்த்துக்க ஏன்னா பார்த்து கொடுப்பானா, ரொம்ப உழைக்கல, மாதத்துக்கு ஒரு வாட்டி வரேன்னு சொல்கிறேன், அதுவே பத்தாதுன்றாங்க, நீ பார்த்துக்க சாமி கும்பிடுறது இல்லையா. சார் இன்னைக்கு மட்டுமே திருவள்ளூர், பொன்னேரி, சென்னையில் வில்லிவாக்கம் நிறைய இடம் போறாரே சார், எப்படி சார் உழைக்கலன்னு சொல்ல முடியும்? பெரிய உழைப்பு, ரொம்ப பெரிய உழைப்பு. நீங்க விஜய்க்கு தேர்தல் அறிவிச்சுன்னா எலெக்ஷன் டேட்டு மட்டும் அனௌன்ஸ் பண்ணட்டும், எங்க தலைவர் எப்படி சூறாவளி மாதிரி சுத்தி வர்றாருன்னு சொன்னாரா இல்லையா? வந்தாரா விஜய்? வெறும் ஆப்சென்ட் தான். நீ காலையில வந்து ப்ரெசென்ட் ஆவாருன்னு எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நோஸ் மேம், ஆப்சென்ட் மேம் அப்படிதான், அவ்வளோதான், வரமாட்டார். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திருப்பியும் காவல்துறை எங்களை கட்டுப்படுத்துகிறது, திமுகவினுடைய காவல்துறை எல்லா ஆஃபீஸரையும் மாற்றிட்டாங்க. அங்கே எங்கே வந்து காவல்துறை கட்டுப்படுத்துச்சு, எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாலும் இவர் வரமாட்டார், வீட்டில் போய் தூங்கிடுவார். என்ன பண்ணுவார்? ஜெயிச்சதுக்கப்புறம் ஒருவேளை பெரம்பூரில் ஜெயிச்சிட்டாருன்னா பெரம்பூர் எடுத்துகிட்டு போய் பனையூரில் வச்சுப்பார். நீங்கள் பெரம்பூர் வாக்காளர் தானே, நீங்களும் பனையூருக்கு போயிடலாம். உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குது, நாய் நிறைய சுற்றுது அப்படின்னா அந்த நாயை பிடிக்கிறதுக்கு நீங்கள் பனையூர் போய் சொல்லணும். இல்லை, நாயை பனையூருக்கு அனுப்பிச்சிடணும். இதெல்லாமே வந்து முதல்ல ஜெயிக்கணும், மக்கள் வாக்கு செலுத்தணுமான்னு யோசிக்கணும். அது பின்னாடி பெரம்பூர் வலைதளையில நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அண்ணன் ஜெயிச்சுட்டாரு, முதலமைச்சரா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனாலதான் அவரு இந்த பார்ட் டைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. புரியுது. நம்ம சிவபிரியன் சார்கிட்ட பேசிட்டு அது பேசுவோம். அவரும் விஜய் சார் ஃபேனு தான் அவரு. சார் ஒரு 16% வாக்கு வந்து இங்கே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அது நாம் தமிழர் கட்சிக்கோ விஜய்க்கோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி கோட்டீஸ்வரன் சார் சொன்னார். அண்ட் எட்ஜ் அப்படிங்கிறது ஏடிஎம்கே சைடு இல்லவே இல்லை அப்படின்னு லக்ஷ்மி மேம் சொல்கிறாங்க. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன சார்? இதில் எட்ஜ் யார் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஓட்ஸ் எல்லாம் யார் பக்கம் டர்ன் அவுட் ஆகும்? இந்த ஓட்ஸ் எப்படி டர்ன் அவுட் ஆகும்னு தெரியல. பட் எட்ஜ் நீங்கள் அலையன்ஸோடைய ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் பர்செப்ஷன் வைஸு
கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எட்ஜ் டிஎம்கே கிட்ட ஆப்வியஸாக இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதுதான் களம். பட் இதை மாற்ற முடியுமான்னா மாறின வரலாறு இருக்குது. ஸோ எட்ஜ் நான் ஏன் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் மை நெக் அவுட்னா ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாக போகும். பட் எட்ஜ் அவங்களுக்கு இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம இப்போ எல்லாமே நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா கேம்பெயின், எல்லாரும் இவங்க இப்படி கேம்பெயின் பண்ணுறாங்க, இந்த கேம்பெயின் நல்லா இருக்குது, இந்த கேம்பெயின் சூப்பராக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ஒருத்தர் கேம்பெயினே பண்ணாமல் அவருக்காக பசங்க போய் கேம்பெயின் பண்ணுறது, அது பண்ணுறது, நான் அவர் வெளில வரலனாலும் பரவாயில்ல நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்கள நீங்கள் எல்லா ஊரில் எந்த ஊரில் இறங்கினாலும் விஜய் அப்படிங்கிற பேரை இன்றைக்கி நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே முடியாது. அது ஓட்டாக மாறுதா இல்லையாங்கிறதெல்லாம் மே 4ஆம் தேதி தான் தெரியும். பட் அதை வந்து ஒரு ஃபேக்டராகவே கன்சிடர் பண்ண மாட்டோம் அதெல்லாம் கடந்தாச்சு. அப்ப இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய ஃபேக்டரா விஜய் இருக்காரா, கீ பிளேயரா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு கூட நான் சொல்லுவேன். யூ வில் டிசைட். அவருக்கு நிறைய நான் எங்கேருந்து சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வழக்கமாக ஒரு தேர்தலில் கவர் பண்ண போனீங்கன்னா ஒரு பத்திரிக்கையாளராக முதல்ல உங்ககிட்ட வந்து திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதன் பிறகு நாமளாக பேசினா தான் அவங்க நாம் தமிழரை பற்றியோ இல்லை பாஜகவோ காங்கிரஸோ இதை பற்றிலாம் பேசுவாங்க. இப்போ தாவேகா அப்படிங்கிற கட்சியோ இல்லை அந்த கட்சியினுடைய தலைவரோ இல்லை அந்த கட்சியினோட சிம்பிளை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் நான் கேட்டது, நான் மதுரைக்கு போயிருந்தேன், தூத்துக்குடிக்கு போயிருந்தேன், கரூர் போயிருந்தேன், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், எல்லா இடங்கள்லையும் பெரும்பான்மையான ஆண்கள் என்கிட்ட சொன்னது வந்து எல்லாமே 40 வயசுக்கு மேற்பட்டவங்க. நாங்கள் போட மாட்டோம், ஆனால் எங்கள் வீட்டில் பசங்க போடுவாங்க அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. நான் 2 மீனவ கிராமங்களுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து மென் வந்து ரொம்ப டெசிசிவாக இருக்காங்க. நான் பார்த்தது என்னென்னா, இந்த 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் வந்து ஒன்று சப்போர்ட் பண்ணுவேன் இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறது ரொம்ப டெசிசிவான ஒரு டிசிஷனில் இருக்கிறாங்க. ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக சொல்கிறாங்க. மீனவ கிராமங்களில் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்னு ஆண்கள் சொல்கிறாங்க. பெண்கள் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஓட்டு போட்ட ரெட்டை இலையை எப்படி மறந்துடுறது? ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, 40-45 வயசு இருக்கும் சார், இது அந்த அம்மாவோட வார்த்தை, நான் போகிறேன் சார், தளபதிக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். அங்கே போய் நான் நிற்கும் போது அம்மா என் முன்னால் வந்து நின்று ரெட்டை இலைக்கு போடுன்னு சொன்னால் நான் எப்படி சார் தடுக்கிறது? அந்த ஒரு டைலமாவும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த லாங் டைம் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி விமெனுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து ஒரு இமோஷ்னல் டிசிஷனாக ஜெயலலிதாவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டைலமாவும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபேக்டர் பண்ணணும். கடைசியாக நீங்கள் ஓட்டு போயிட்டு என்கிட்ட பெரம்பூரில் ஒரு லேடி சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, அன்னைக்கு போயிட்டு நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுறோனோ அங்கே நிற்கும் போது எந்த பட்டன் கிட்ட வந்து என் கை போதோ என் விரல் போதோ அதுதான் ஓட்டு. இப்படி தான் பெரும்பான்மையானவர்களும் இருப்பாங்க. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். எல்லா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறையும், அதிமுகவதும் குறையும், திமுகவதும் குறையும், எல்லாரதும் குறையும். ஆனால் இவங்களது குறைய இவங்களுக்கு சீட்டு ஏறும். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாக்கு ஏற அவங்களுக்கு பெருமளவில் அது சீட் கன்வர்ஷனாக மாறாது. ஏன்னா நான் பார்த்த வரையில் தாவேக்காவுக்கு ஏன் அந்த சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாமே வந்து செக்ஷன்ஸில் தான் போடுறாங்க. இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ராஸ் த போர்டு போடுவாங்க. பசங்க போடுவாங்க, இளைஞர்கள் போடுவாங்க, பெண்கள் போடுவாங்க, ஆண்களும் போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் எம்எல்ஏவாகவோ எம்பியாவோ ஆக முடியாது. எல்லாரும் போடணும். தாவேக்காவுக்கு என்னன்னா ஒரு 5 செக்ஷன் இருக்குன்னா அதில் 2 செக்ஷன் மட்டும் தாவேக்காவுக்கு. விமன் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அப்படி நம்ம பிரிச்சுக்கலாமா? விமன்லயே கூட நீங்க நீங்க 2-3 பண்ண தான் முடியும். நீங்க வந்து பிலோ தி ஏஜ் ஆஃப் 35ல இருக்கக்கூடியவங்க தான் தாவேக்கா விஜய் அப்படின்றத வந்து இன்னும் பேசுறாங்க. அபவ் 35லாம் பெரும்பாலும் விஜயை வந்து சினிமாவோட நிறுத்திடுறாங்க. இன்னும் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் யாருமே வந்து அதை கன்சிடர் கூட பண்ணுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த சினிமாவில் வர அந்த போர்ட்ரேயல் வந்து பிடிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா தாவேக்காரங்க சண்டைக்கு வருவாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு சண்டை போட்டிருப்பாங்க. மே 4ஆம் தேதி தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்கிறது சரியா தப்பா, ஏன் வந்து
இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு. நான் ஜென்ரலைஸ் விமென் வந்து ஓட்டு போடுறாங்க, யாருமே போடலைன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க. ஏதோ ஒரு 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 எண்ணம் இவங்களுக்கு கொடுத்துட்டோமே. யங்ஸ்டர்ஸ் சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அதிமுகவுக்கும் போட மாட்டேன், திமுகவுக்கும் போட மாட்டேன். நான் சீமானுக்கு போட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் விஜய்க்கு போடுவேன். சீமானை விட விஜய் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து பிடிச்ச முகமாக இருக்கிறாரு. பட் அந்த அந்த ஒரு அயற்சின்னு இருக்குல்ல திராவிட கட்சிகள் அது எல்லா எலெக்ஷன்லையும் இருக்கும். புது ஃபேக்டர் விஜய் மட்டும்தான் அந்த ஓட்டை கல்டிவேட் பண்ண போறாருன்னு நான் சொல்லலை. எல்லா எலெக்ஷன்லயும் அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும். 2006 விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்தார், 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்தது. இப்போ விஜய் அதனுடைய பரிமாணமா இந்த தேர்தலில் விஜய் இருக்கிறார். பட் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு அட்வான்டேஜ் வந்து விஜய்க்கு இருக்கு. அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். இன்னொன்று வந்து அவரை நம்பக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பெருமளவில் போகிற இடங்கள்லாம் பேசுகிறாங்க. அதற்காக எல்லா யங்ஸ்டர்ஸும் போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. விஜய் கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு என்ன கேட்ட யங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. நான் ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் டைரி பப்ளிஷ் பண்ண போகிறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து போலரைஸ் ஆயிருக்கு. யங்ஸ்டர்ஸே கூட விஜய்க்கு போடணுங்கிறவங்க வந்து எந்த காரணமும் இல்லாமல் ஓட்டு போடுறாங்க. விஜய்க்கு போட வேணாம்னு நினைக்கிறவங்களும் எந்த காரணம் இல்லாமல் விஜய்க்கு ஓட்டு போடாமல் இருக்க போகிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த செக்ஷன் இந்த எலெக்ஷனையே வந்து இவங்க வந்து வேற மாதிரி போலரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இது வந்து இருமுனை போட்டியாக இருக்குது. அந்த இருமுனை போட்டி பெரும்பான்மையான இடங்கள்ல திமுக அதிமுக, ஒரு சில இடங்கள்ல திமுக தாவேகா, 2-3 தொகுதிகளில் தாவேகா அதிமுக, இப்படியெல்லாம் தொகுதிக்கு தொகுதி மாறுது. நீங்க ஒரு தொகுதியில விஜய் வந்து திமுகவினுடைய வாக்குகளை எடுத்தாருன்னா அடுத்த 2 தொகுதியில் அவர் அதிமுகவினுடைய வாக்குகள் எடுக்கிறார். அப்புறம் திமுக, இப்படிதான் போகுது. எல்லாரும் அக்ராஸ் த போர்டு தான் அவர் வந்து எல்லாருடைய வாக்குகளையும் தான் எடுக்கிறார். ஒரு கட்சியினுடைய வாக்குகளை மட்டும் அவர் எடுப்பாருன்னு சொல்றதை வந்து நான் நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். எனக்கு புரியுது, மைனாரிட்டிஸ் ஓட்டு போடுவாங்க செக்ஷன்ல, விமென் செக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க, தலித்ஸ் செக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இதெல்லாம் ஆர்கனைஸ்ட். இதெல்லாம் நீங்க டிஎம்கே வந்து இப்போ ஒரு தொகுதியில ஒரு பூத்தில் 100 கிறிஸ்டியன் ஓட்டு இருக்கு. அந்த 100 கிறிஸ்டியன் ஓட்டில் 60 கிறிஸ்டியன் ஓட்டு விஜய்க்கு போகுது, 40 தான் திமுகவுக்கு வருதுன்னா அந்த 60ல் இன்னும் ஒரு 20 ஓட்டை ஒரு கிறிஸ்டியன் ஓட்டோ இல்லை முஸ்லீம் ஓட்டோ நீங்கள் போயிட்டு ஜமாத்லேயோ இல்லை சர்ச்லேயோ பேசி அந்த 20 பேரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியும். ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டையும் ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் நீங்கள் எப்படி போய் கண்டுபிடிப்பீங்க? அந்த ஒரு சிக்கல் இருக்குது இதில். சோஃபார் நடந்த டிஸ்கஷன்ல விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கே தவிர தொகுதி ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் வெர்சஸ் விஜய் அதுல ஆர்டர் மாத்தி அப்படிதான் இருக்கு. ஆர்டர் அப்படிலாம் மாத்தி சொல்லக்கூடாது. எது கரெக்டா இருக்கு? டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே, அதுதான் எப்படி பார்த்தா நாம் ஆனா இந்த இடத்துல அதுதான் நான் கேட்க வந்தேன். நாம் தமிழர் கட்சியும் சேர்க்கணும். இட் இஸ் a four cornered fight. நீங்க வந்து சீமானோட பிரசன்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கு. ஆனா விஜய் மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய பேசக்கூடிய ஒரு நபராக நம்ம வந்து அதை கொண்டு போகலை. காரணம் அவங்க வந்து விஜய்க்கு இருக்கிறது போல ஒரு பெரிய சோஷியல் மீடியா கேம்பெயினை வந்து அவர் செய்யலை. ஒருவேளை அதை செஞ்சிருந்தாருன்னா அவரையும் நம்ம வந்து இன்னைக்கு அவரும் ஓட்ட பிரிப்பாரு, அவரும் வந்து பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிலாம் நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போமோ என்னவோ. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த பிரச்சாரமும் எங்கேயுமே பண்ணல. நீங்கள் அவர் சொன்ன விஷயங்களில் வந்து கான்க்ரீட்டாக இருக்கக்கூடிய அம்சம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அவங்களோட தேர்தல் அறிக்கையே வந்து அவரோட அறிக்கையிலே சொல்கிறாரு, நாங்கள் வந்து நார்மலாக எப்போதும் இருக்கக்கூடிய அந்த கன்வென்ஷனல் மெத்தடில் நாங்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயினும் பண்ணலை, எலெக்ஷனும் எங்களுக்கு அது மாதிரியான எலெக்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு. ஏன் வந்து நீங்கள் அந்த கன்வென்ஷனல் மெத்தடை ஏன் மாற்றணும்னு நினைக்கிறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோன்லேயும் சோஷியல் மீடியாலையும் கேம்பெயின் பண்ணால் போதும், மக்கள் தங்கள் பக்கம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. உண்மையும் கூட. அதை வந்து நான் நிறைய இடங்களில் இதை பார்க்கவும் செஞ்சேன். விருத்தாச்சலத்தில் நான் இருக்கும்போது அங்கே ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 இளவயது ஆண்கள் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் தினம் சாயந்தரம் 6 மணிக்கு அவங்க அங்கே அசம்பிள் ஆகுறாங்க. அவங்களுக்கு வேலை என்னென்னா அவங்களோட ஃபோனில் அந்த லோக்கலில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்த ரீஜனில் அந்த பகுதியில் அவங்கன்னா விருத்தாச்சலம் தொகுதி முழுக்க நான் சொல்லலை, அந்த பகுதியில் நான் இருந்த பகுதி வந்து மங்களம்பேட்டைங்கிற இடம்.
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ஸு, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் குரூப்ஸ், இதில் எல்லாத்துலேயும் வந்து தினம் கால் பண்ணி இல்லை வந்து அந்த நெட்வொர்க் எல்லாத்தையும் டேப் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாம் பேச வேண்டியது. அதில் அவங்க பண்ணுற வேலை என்னென்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் டெய்லியும் பேசி நீங்கள் வந்து விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டுருங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, இது மாதிரியான வேலைகள். அங்கே ஆனால் கேம்பெயினே கிடையாது. கிரவுண்டில் டிவிக்கு கேம்பெயினே இல்லை. வேட்பாளர் யாருன்னே தெரியல. முகந்தெரியாத வேட்பாளர் தான் அவர். ஆனால் இது மாதிரியான வேலைகள் நிறைய இடங்களில் தாவேகா வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க நம்புறது வந்து சோஷியல் மீடியாவையும் வாட்ஸ்அப் குரூப்ஸும் அதை தாண்டி வந்து டெலிஃபோன் நெட்வொர்க்கையும் தான் நம்புகிறாங்க. பட் அந்த கன்வென்ஷனல் மெத்தட் வேண்டாம், அப்படி கேம்பெயின் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் கன்வென்ஷனல் கேம்பெயின் வந்து கிரவுண்டில் நீங்கள் இன்னமும் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் யாராக இருந்தாலும் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போனார்னா அதனோட இம்பேக்ட் வேறு. டோர் டு டோர் கேம்பெயினோட இம்பேக்டே வேறு. விஜய் வந்து ஏன் வந்து இவ்வளவு பேசினாரே, எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கன்வென்ஷனல் மெத்தடை ஃபாலோ பண்ணலன்னு, அப்போ ஏன் பெரம்பூரில் 3 வீட்டுக்கு மட்டும் போனார்? பயம் இருக்குல்ல, வரவே இல்லைன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தொகுதிக்கு ஒரு தடவை வருவா, மாதத்தில் ஒரு தடவை வருவேன்றார். மாதத்தில் ஒரு தடவைன்னா வருஷத்துக்கு 12 தடவை. நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம், அவர் சிஎம்மாக இருப்பார், சிஎம்மாக இருந்தால் வருஷத்துக்கு 12 தடவை தான் வர முடியும். கணக்கெடுத்து தான் பேச முடியும். 12 தடவை தான் வருவார். தொகுதியில் என்ன நடக்குதுன்னே தெரியும். மற்றவங்க யாராக இருந்தாலும், இப்போ எடப்பாடியோ இல்லை ஸ்டாலினோ, இதுக்கு முன்னால் ஜெயலலிதா ஆண்டிப்பட்டியினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. ஆனால் அங்கே கட்சி எந்த நேரமும் முதலமைச்சருக்காக அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து 24 hours வந்து அவைலபிளாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே போல் தான் இப்போ ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தான் சிஎம், அதனால் அவர் வந்து எப்போ அடிக்கடியாக போகிறாரு, எப்போயாவது தானே போகிறார். ஆனால் அங்கே வந்து பார்ட்டி இருக்கும். ஸோ இதை வந்து வெளியில் பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இதை வந்து வெளியில் பேசும்போது விஜய்க்கு அரசியல் புரிதல் வந்து கொஞ்சம் கூட இல்லை, மக்களோட எப்படி கனெக்டடாக இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியலைன்றதை தான் நம்ம சொல்ல முடியும். சொன்னதில் ஒரு பாயிண்ட், இந்த 60 வயசு, அது 60 இல்லை 45லேருந்தே பெரும்பான்மையான ஆண்கள் கேட்குறது வந்து ஏன் கேம்பெயினுக்கு வரல, ஏன் எங்கள் ஊருக்கு வரல, மக்களை சந்திக்காமல் அவர் எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது தான். அதனால தான் அந்த மென் ஓட்டர்ஸ் வந்து அவ்வளோ டிசைசிவாக நாங்கள் போட மாட்டோம்னு சொல்கிறோம். ஓகே, தாவேகாவுக்கு கோட்டீஸ்வரன் சார், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க ஒரு ஹங் அசம்பிளி ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம இப்போ ஷியராக சொல்ல முடியாது. மேபி டிவிகே அண்டு நாம் தமிழர் கட்சி இவங்க ஒரு சில கணிசமான வாக்குகளை இல்லை ஒரு சில சீட்ஸை பிடிச்சா 45 to 50 சீட்ஸை பிடிச்சா பாசிபிள் இருக்குன்னு சொன்னீங்க. அது ஸ்டில் நம்புறீங்களா நீங்கள்? நான் வந்து அது ஒரு வாய்ப்புன்னு அதை லைட்டாக தான் பேசினேன். 10% 5% தான். தாவேக்கா வாங்கக்கூடிய 15% கூட நான் அதில் வைக்கல. சார் எவ்வளோ உழைக்கிறோமா மேடம், அதுக்கேற்ற ஊதியம் அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். இப்போ ஒரு குட்டி கணக்கு 365 நாள் ஒரு வருஷத்தில், 5 வருஷத்துக்கு 1825 நாள், வருஷத்துக்கு 12 நாள் தான் இவர் போவார். திருச்சி ஜெயிச்சாருன்னா மாதத்துக்கு 1 நாள், வருஷத்துக்கு 12 நாள், 5 வருஷத்துக்கு 60 நாள். அந்த 1805 நீங்கள் 60 கழிச்சிங்கன்னா 1765 நாள் லீவு, வேலைனால 60 நாள் ஆப்சென்ட் ஓய்வு. அப்போ இப்படி ஓய்வு எடுக்கிறவருக்கு 45 வயசில் இருக்கிறவங்க வாழ்க்கையை அனுபவிச்சவங்க. சிவபிரியன் சொன்ன மாதிரி என்னப்பா ஓட்டு கூட கேட்கறதுக்கு ஊருக்கு வரல, ஓட்டு கேட்கறது ஒரு வாட்டி, தொகுதி பிரச்சனையை அடிக்கடி வந்து பார்க்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டாரே சார், நான் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு அப்படியெல்லாம் ஜெயிக்க வேணாம்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வாரத்துக்கு 1 நாள் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்து பாவம் எதுக்கு 60 நாள் கஷ்டப்படணும், 60 நாளும் சேர்த்தே ஓய்வு எடுத்துக்கோங்க. திருச்சியில் அந்த கால்குலேட்டர் வச்சு தான் பேசுகிறேன் நான், எதுவும் இல்லாததை சொல்லக்கூடாது இல்லை. 365 நாள் இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 1765 நாள் ஓய்வு விசா இருக்குது, 60 நாள் உழைப்பு. நல்லா இருக்குல்ல, இது மாதிரி வேலை எல்லாருக்கும் கிடைச்சா சந்தோஷமாக தானே இருக்கும். ஒரு இதுதான் சொல்கிறேன், சிம்பிளாக ஒரே ஒரு பேர் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகேங்களா, அது நல்லா வரும். அது இங்கே நம்ம பேசுகிறோம், நானே கூட கிரிட்டிசைஸ் பண்ணிலாம் பேசியிருக்கேன். பட் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு 365 நாள் பற்றி கவலை கிடையாது, எல்லா நாளும் ஒரே நாள் தான். கவலையே படல. இல்ல அவங்க கேண்டிடேட்ஸ் பத்தி கவலைப்படுறாங்களான்னு தெரியல. வெறும் அவங்களுக்கு விசில் சின்னமும் விஜய் அவர்கள் பேசும் தானே சொல்றாங்க. அது வொர்க் அவுட் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. தாண்டி விஜயவும் விசிலையும் தாண்டி அவர் அதாவது தாவேகாவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இல்லை இவங்க இல்லை 2 பேரும் லட்சுமி மேடம் சிவபிரியன் சாரும் வந்து விஜய் சாரோட ரசிகர்கள்லாம் சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றியே யோசிக்காமல் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறவங்க அவங்க.
இல்லைனா பஸ்பமாகி செத்து போயிடுவோமே அந்த பயமே இல்லாதவங்க நாள் எத்தினி இவர் உழைப்பாராலாமல் யோசிப்பாங்க. அவர் எப்படி அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரோ அதேமாரி இவங்களும் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு தேர்தலில் தோத்தோன்னா அந்த இது சரியா போயிடும். 2 தொகுதியில ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாரா? பெரம்பூர் வேணா வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பெரம்பூர்ல அதிமுக பிளேல இல்ல. திமுக கோலம் போட்டு வந்திருக்காரு. கோலம்னா எல்லார் வீட்டுக்குமா போனார். 300 பூத்து, ஒரு பூத்துல வந்து பாத்தீங்கன்னா 700 ஓட்டு இருக்கும், இல்லை 800 ஓட்டு இருக்கும். கட்சி நிர்வாகி வீட்டுக்கு போனா கூட 300 வீட்டுக்கு போயிருக்கணும். பூத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தா 3 வீடு போட்டது எப்படி எவ்வளோ வாட்டி அந்த 3 மல்டிப்ளை பண்ணுவீங்க? 3 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் கூட 300 தான் வருது. 300 திருப்பி 300ஆல் மல்டிப்ளை பண்ணால் தொகுதி பூரா முடியாது. ஏதோ இப்படி பார்த்தா இந்த இந்த இப்படி ஒரு செல்ஃபி கொடுத்தா இதுக்கு ஒரு 30,000 பேர், இப்படி ஒரு ஹார்டின் விட்டா இதுக்கு ஒரு 70,000 பேர், இப்படி ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தா அதுக்கு ஒரு 10 லட்சம் பேர். என்னது இது? இதுனா ஓட்டு கேட்குறதா? கிராமத்துலலாம் நல்லா கழுவி ஊற்றுவாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளவு திட்டு எவ்வளோ புகைச்சல் வருதுன்னு பாருங்கள். இவர் அரசியலையே வந்து ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்கிறார். இதில் இன்னொன்று லட்சுமி மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அதிமுக வந்து நிறைய செலவெல்லாம் பண்ணுறாங்க, காசெல்லாம் கொடுக்குறாங்க. நான் ஒரு சில ஏழை பாழைகள் நிற்கிற தொகுதிகள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அப்புறம் திருச்சி மேற்கு, இந்த மாதிரி தொகுதி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சவுத்து, நார்த்து, இங்கெல்லாம் ஏழைகள் நிற்கிற காரணத்தினால விஜயபாஸ்கர் ஏழையா உங்களுக்கு இல்லை நீங்கள் செந்தில் பாலாஜி டீம் எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் கேளுங்க போயிட்டு, புரியுதுங்களா? தேர்தலில் எங்கே தோற்று போயிடும்னு பயத்தில் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் அப்போ 5000 ரூபா கொடுக்க முடியாதா திமுகவால்? எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்க முடியும். ஏதோ அதிமுக ஆட்சியில் இல்லாத கட்சி எவ்வளோ குத்துற முடியும்? ஃப்ரெஷ்ஷாக ஊழல் பண்ணுறவங்க கொடுக்குறது எப்படி இருக்குது, முன்னாடி ஊழல் பண்ணவங்க கொடுக்குறது எப்படி இருக்குது? நானும் நியாயப்படுத்தல. எல்லாரும் காசு கொடுக்குறாங்கன்னு தான் சொல்றேன். அதிமுகவிலையும் இன்னைக்கு வரைக்கும் போன ஊழல்வாதி எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. 10 வருஷம் கரப்டா இருந்த அதிமுக அதுக்கு பிறகு வச்சிருந்த காசை இன்னைக்கு அவங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆமா, ரோஸ்க்கு முடியாதா? ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆமா, நான் என்ன சொல்றேன், இது ஒண்டி சொல்லுறீங்களே நீங்க விட்ட நிரப்பிடுமா தான் நான் ஃபில் பண்ணேன். எல்லாருமே காசு நான் என்ன சொல்றேன்னா பொதுவா கருப்பு பணம் அரசியல்வாதிகள் நிறைய வச்சிருக்கீங்க, தயவு செய்து கொடுங்கன்னு தான் சொல்றேன். தேர்தல் அன்னைக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு பொள்ளாச்சியில போராட்டம் நான் வந்து அதாவது யாரு உங்க பொள்ளாச்சி ஜெயராமன் தான். ஆமா, கொடுக்க சொல்லுங்க. இல்ல அதிமுக கொடுக்கலன்னு தான் போராட்டம். அதிகமான அமைச்சர் இப்ப இது துரைசாமி இது பிறனது துறைமுகத்துல வந்து இது சேகர் பாபு 2 வாட்டி கொடுத்துட்டாருன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா இவங்க அவங்கெல்லாம் நான் அதுக்குள்ளெல்லாம் போல, எல்லாருமே ஒரே குட்டையில் மூர்ன மட்டன்ன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து அதிமுக சிறப்பான கட்சி, திமுக மோசமான கட்சி அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டுமே ஊழல் கட்சி. பேசும்போது இனிக்க பேசுவாங்க. இப்போ மக்களுக்கு வந்து இது நடக்கிறது வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தொடரக்கூடாது. இப்போது நம்ம கண்ணெதிரில் பார்க்குறதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துட்டோம். நம்ம பார்க்காத ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஆன்டி இன்கம்பன்சி. அது எவ்வளவு இருக்குது, எந்த விதத்தில் இருக்குது, அது என்ன பண்ண போகுது, இந்த 3 விஷயம் தான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம். இதோட ஃபேக்டர் வந்து ஓட் அவுட்டுன்னுவாங்க. அதாவது யார் வந்து ஜெயிக்கக்கூடாது, அதுதான் எல்லா தேர்தலையும் பிரதானமாக இருந்தது. போன தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கக்கூடாதுன்னு பிரதானமாக இருந்தது. இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கணுமா ஜெயிக்கக்கூடாதான்றதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர். அதுதான் இதில் முக்கியம் இந்த தேர்தலில். அதை வைத்து தான் இந்த தேர்தல் நகருமே தவிர்த்து இந்த அடுத்த 48 மணி நேரம் மற்றபடி காசு கொடுக்குறதெல்லாம் வேலை செய்யும், லோக்கலில் வேலை செய்யும். 234 தொகுதியிலையும் போய் நீங்கள் அந்த மாதிரி 3000 5000 எல்லா கட்சியும் கொடுக்க முடியாது. அது ஒரு சில இடத்துல வந்து தக்க வைக்கும். அப்போ வாக்குப்பதிவுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த லாஸ்ட் மினிட் கால் இருக்கும்ல, சிவபிரியன் சார் சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு போய் நான் எந்த பட்டன் அழுத்தணும்னு நினைக்கிறேனோ அந்த சின்னத்துக்கு தான் என்னுடைய வாக்கு. அவங்க வந்து கரெக்டாக இதை நான் நிறைவு கருத்தாக இல்லை, அது வந்து உண்மைதான். ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்ட்டி நியூட்ரலாக இருப்பாங்க. போன வாட்டி உனக்கு போட்டேன், இந்த வாட்டி இவருக்கு, இல்லை இந்த வாட்டி எனக்கு இவரே பிடிக்குது நான் இவருக்கு போடுறேன், இல்லை நான் உள்ளூர் வேட்பாளரை பார்த்து நான் போடுறேன், இல்லை எனக்கு வந்து சும்மா ஜாலியாக ஏதோ ஒரு பட்டன் அமைக்கிட்டு வரேன். அது அவங்கவுங்க விருப்பம். அது வந்து நம்ம போய் பண்ணோம். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த பரம்பரை திமுக பரம்பரை அதிமுகன்றது பெருசாக மாறாது. ஒரு சிலர் வந்து வீட்டில் இப்போ திடீர்னு ஹஸ்பண்ட் மூஞ்சி பிடிக்கல அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஆட்சி மீது கோவம் வரும். இல்லை எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2000 ரூபாய் கொடுத்த ஆளுங்கட்சியாக இருக்கிற நான் பக்கத்து வீட்டு தான் எனக்கு கொடுக்கல, நான் ஓட்டு போட மாட்டேன். நடக்கும். ஓட்டுக்கு காசு வரலையா? ஓட்டுக்கு இல்லை, எனக்கு எந்த காலத்துலையுமே வந்ததில்லை. அதே இன்னொன்று, ஓட்டு காசு வாங்குறது தப்பு. அதை நாங்கள் 3 பேருமே ஏற்றுக்குறோம். அதுலலாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை.
இல்லாத ஒரு விஷயத்த நாங்க பேசுறோம். எல்லாரும் ஓட்டுக்கு காசு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க. காசு வாங்குறதும் தப்பு, வாங்கிக்கோங்க ஆனா இஷ்டத்துக்கு போடுங்கன்னு சொல்றதும் தப்பு தான். அதனால இது இந்த நாட்டுல இருக்கிற பிரச்சனை. அது புதுசா வர்றவரை சொல்றது எல்லா வந்து எலெக்ஷன்லயும் மகா இல்ல, அப்புறம் நான் எல்லா எலெக்ஷன்லயும் சொல்றாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, 2000 ரூபாய் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 500 ரூபாய் கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் 7-8 Feel தேர்தல் பண்றேன். நிறைவு கருத்து. ஒரு தடவை கூட ஒருத்தன் கூட இல்ல, இல்ல, வரல. பத்திரிகையாளர்களை கொடுக்கணும். பத்திரிகையாளர்லாம் இப்படியே தான் ஜோல்னா பையோட 200 ரூபா வாங்கிட்டு போங்க, அண்ணாமலை சொன்ன மாதிரி. ஏன்னா அவர்லாம் நல்லா வசதியா வாழலாம், வியாபாரம் பண்ணலாம். கொடுக்குறாங்களா? சரி, ஏன் சார் அப்புறம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்க போறாங்க? சரி, இல்ல அந்த கேவலத்தை ஏன் கேக்குறீங்க? இவங்க அப்படியே கலப்பி விடுறது தானே. 10 வருஷமா 200 ரூபாயிலே ஆமா, வச்சிருக்காங்க. விலை அதுதான். இப்போ இதுல நான் அந்த 200 ரூபாய் ஒரு தடவை கூட நான் பார்த்தது கிடையாது. இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஷோக்கு வண்டி 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கலாம். ஆனா இவர் வண்டி காசை கொடுக்க மாட்டாருன்றாரு. ஆனா வேற யாருன்னா கொடுத்தா வாங்கிக்கங்கன்றாரு. இது என்ன விதமான விஜய் அவர்கள் எடுத்து வைக்கிற பிரச்சாரம் புரியல. விஜயகாந்த் ஒரு காலத்துல இது சொன்னார், காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க மக்களே, அது உங்க பணம் தான்ட்டுன்னு. ஏங்க அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பணம் வேணுமா வேணாமான்றதை முடிவு பண்ண போறது மக்கள் அதை வாங்க என்னைக்கு தூக்கி மூஞ்சில வீசி எறிகிறாங்களோ அது நடக்காத வரல இது தொடரும். எல்லா கட்சியும் கொடுப்பாங்க, எல்லா வேட்பாளரும் கொடுப்பாங்க. இது தமிழ்நாட்டுக்குன்ட்டு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இது ஒரு அவலம். இந்த அவலம் தொடரும் அப்படின்றதான் என்னோட பார்வை. ஓகே, நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். லக்ஷ்மி மேம், நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தை வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் களம் இன்னும் 2 நாட்கள்ல கடைசி நேரத்துல எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இனி டேர்ன் ஆகிறதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. டேர்ன் ஆகணும்னா கேஷ் ஃபார் ஓட்ஸில் டேர்ன் ஆகும். பட் கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே ஸ்விங் பண்ணாது. அது வந்து ஒரு 5 to 6% வந்து எப்போதுமே வந்து பணம் வந்து வேலை செய்திருக்கிறது. அது வந்து வழக்கமாக கேஷ் ஃபார் ஓட்ஸ் ரொம்ப பெருசாக ஸ்விங் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பை எலெக்ஷனில் மட்டும்தான். ஜென்ரல் எலெக்ஷனில் நான் போன எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் வந்து ஆளுங்கட்சி வேட்பாளர் 500 ரூபா கொடுத்தாரு. ஆனால் போன அந்த தொகுதியில் எதிர்கட்சி, அப்போ வந்து திமுக எதிர்கட்சி வேட்பாளர் 200 ரூபா தான் கொடுத்தாரு. ஆனால் அவர் 54,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். ஸோ இது வந்து இது நிறைய இடங்களில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ கேஷ் வந்து உங்களுக்கு ஓட்டுக்கு பணம்ன்றது ஸ்விங் பண்ணுது அப்படின்னா அது வந்து ரொம்ப மினிமமான பர்சன்டேஜாக தான் இருக்கும். பட் வந்து இந்த எலெக்ஷன் விஜய் வந்து ஸ்பாயில் தான் பண்ணுறாரு. பட் அவர் யாரோட ப்ராஸ்பெக்ட்ஸை ஸ்பாயில் பண்ணுறாருன்றதை நமக்கு மே 4ஆம் தேதி தெரியும். ஆனால் என்னோட புரிதல், நான் வந்து இப்போ வெளியில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்ததுனால என்னுடைய புரிதல் என்னென்னா, ஒரு அதிமுகவினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் ஸ்பாயில் பண்ணுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, சிவபிரியன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து இந்த 2 டேஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும், எப்படியெல்லாம் அரசியல் கட்சிகள் விளையாட போறாங்க? இல்லை, அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்து பணம் கொடுப்பாங்க 2 நாள். இன்னும் நாளைக்கு கேம்பெயின் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உட்காந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், எந்தெந்த ஏரியாவுக்கு போச்சு இல்லை அப்படின்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. ஏன்னா புதன்கிழமை காலையில் நீங்கள்லாம் டிவி பார்த்தீங்கன்னா இல்லை ட்விட்டர் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கும். அந்த தெருவுக்கு கொடுத்துட்டாங்க, இன்னைக்கே பொள்ளாச்சியில் போராட்டம், இந்த தெருவுக்கு கொடுக்கல, நாங்கள் என்ன ஓட்டு போடுறது இல்லையா அப்படின்னு. இது வந்து உண்மையிலே கட்சிகளை குறை சொல்கிற அதே நேரத்தில் மக்களையும் குறை சொல்லணும். ஓட்டுக்கு காசு வாங்குறதே தப்பு, அதை வந்து அவ்வளோ பெருமையாக ட்விட்டரில் போட்டு இது பண்ணி எங்கள் தெருவுக்கு வரலன்னு வேற பிரச்சனை பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதே மக்கள் தான் நாம் என்ன பண்ணுறோன்னா 6 மாதம் கழித்து எங்கள் இந்த ரோட்டில் வந்து தண்ணி அப்படியே நிற்குதுன்னா எப்படி நிற்காமல் இருக்கும்? நிற்க தான் நிற்கும். நீங்கள் காசு வாங்கலான்னா போய் சட்டையை பிடிச்சி கேட்கலாம். இப்போ காசு வாங்கிட்டு போய் சட்டையை பிடிச்சிங்கன்னா அந்த எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ என்ன பண்ணுவார்னா, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறீங்கன்னு கேட்பாங்க. மக்களும் திருந்தணும். எப்போ பார்த்தாலும் அரசியல்வாதிகள் மீதே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல, நாம் என்ன பண்ணுறோங்கிறத முதல்ல பார்க்கணும். நாம் தான் ஓட்டு போடுறோம், நம்மளும் கொஞ்சம் லெஸ் கரப்டாக இருக்கணும். அவங்கள கரப்டுன்னு சொல்கிறது ஓகே, பட் நாம் கரப்ட் இல்லாமல் இருக்கிறோமா, நாம் ஊழல் பண்ணாமல் இருக்கிறோமா? அந்த லஞ்சம் வாங்குறது அவங்க ஒரு இடத்துக்குல இல்லை, அவங்க நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட கொடுக்கறது யார், நீங்கள் ஏன் வாங்குறீங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. மக்கள் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களே குறை சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த 2 டேஸ்ல இது நிறைய புழக்கம்னு சொல்ல வரீங்களா? எப்படி? நிச்சயமாக இருக்கும். பெருமளவில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வேற நிறைய இடங்கள்ல பேச்சு என்ன இருந்ததுன்னா, அக்ஷய திருத்தியை முன்னால் வந்துச்சு, அதுக்கு முன்னே வந்து எலெக்ஷன் வந்திருந்ததுன்னா நிறைய நகையாவது வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள்லாம் இருந்தது. ஸோ அடுத்த முறை எலெக்ஷன் கமிஷன் வந்து இதையெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு தேர்தலை நடத்துமாறு கேட்டுக்கொள்ளும். ஓகே, ஸோ 3 விருந்தினர்களுமே வந்து தெளிவான ஒரு நேர்மையான பதில்களை வச்சிங்க நம்புகிறேன். நேரத்திற்கு நன்றி 3 பேருக்கும்.